பிரைஸ் தி லார்ட். ஈஜியன் சபையின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். எங்களது ஈஜியன் மினிஸ்ட்ரீஸ் லிட்டில் லைன் பிராட்ஃபோர்டில் உள்ளது. ஒவ்வொரு வாரமும் சண்டே 3:30க்கு ஆராதனை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நடைபெறுகின்றது. மாதத்தின் முதல் வாரத்தில் திருவிருந்து ஆராதனை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த முதல் நாள் கூட்டத்தில் நம்ம மத்தியில் பிரதர் குருஸ் மாஸ்லாமணி அவங்க தூத்துக்குடியில் ஜீசஸ் ரெஸ்டோர் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல ஆண்டுடைய தேவனுடைய மகிமையை ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரம். நான் எல்ஜோசப் பாஸ்டருடைய மீட்டிங் ஓசூருக்கு போயிருந்தேன் 2013. அந்த டைமில் தான் நான் ஃபஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணினேன். அவங்களுடைய டெஸ்டிமனி, அவங்களுடைய லைஃப்பில் ஆண்டவர் அவங்கள நடத்தின விதங்கள், அதை கேட்கும் போதே என்னுடைய ஹார்ட் உண்மையில் ப்ரோக்கன் ஆகிட்டு, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமனியாக ஆண்டவர் அவங்கள வைத்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். நம்ம மத்தியில் ஃபஸ்ட் டைம் யூகேக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையில் அவ்வளோ பாரத்தோடு அவங்களுடைய அங்கே ஊழியத்தில் இருக்கிற நபர்களெல்லாம் அங்கே ஜாப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த மினிஸ்ட்ரிக்காக, இந்த நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களுக்காக. கரங்களை தட்டி முதலாவது ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஆமென். இந்த நேரத்திலும் கூட இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம ஒப்பு கொடுத்து பாஸ்டர் லோகன் வந்து அவங்க ஜெபம் பண்ணி ஆரம்பித்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டருடைய பிரதர் குருஸ் மாஸ்லாமணி அவங்களுடைய கருத்தில் கொடுக்கலாம். தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு முறை கூட ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்தி உம்மை ஆண்டவரை பாடினோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் இருந்து நாளை தினம் மறுநாள் சனி வரை நடக்கிற இந்த 3 கூட்டங்களையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம். அப்பா, நீரே ஆண்டவரை இதுவரை உதவி செய்த உபினேசர், இனிமேலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரை நடத்த வல்லவர். ஆண்டவரை, விசேஷமாக இந்த நாளில் இந்த முதலாவது செக்ஷனை பேச போகிற குருஸ் மாஸ்லாமணி அவை உம்முடைய கருத்திலே தருகிறோம். ஐயா, இதுவரை தாங்கி ஏந்தி வழி நடத்திய கரம், அவரோடு கூட இருந்த ஆண்டவரே, நீர் இந்த சபைக்கு எங்களை ஒருவருக்கும் எதை பேச எதை செய்ய நீ சித்தமாக இருக்கிறீரோ அதை நீ தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியாத்மா சரீரம் முழுவதும் உடைய ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுவீராக. ஆமேன். பாசனிகமே கூட ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஆண்டவரே, சகல குறைகளை நிறைவாக்கி தடைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த மறை முழுவதை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிறைத்து கொள்ளும்படியாக, பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தேவன் தாமே பொறுப்படுத்தி நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமம் மாத்திரமே உயரட்டும், மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். கரங்களை தட்டி வரவேற்போமா? ஆமென். வெல்கம். செல்வா பிரதர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord be glorified. இந்த மகிழ்ச்சியான நல்ல ஒரு மாலை வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். I praise God for this wonderful evening time. தேவன் முதல் முறையாக இந்த தேசத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். God has brought me to this country very first time. உங்கள் மத்தியில் தேவன் என்னை கொண்டு வந்ததை நினைத்து அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறேன். So I praise God very much for bringing me here in your midst. உங்கள் நடுவில் இந்த ஊழியங்களை நிறைவேற்ற பாசத்தோடு என்னை அழைத்த பாச சுதாகரன் அவர்களுக்காகவும் அவருடைய அருமை குடும்பத்தாருக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். I thank God from the bottom of my heart on behalf of dear Pastor Sudhakaran and his wonderful family for bringing me here to minister in your midst. இந்த Zion World Church-இனுடைய அருமை போதக பாஸ்டர் லோகன் ஐயா அங்கே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினுடைய இதயத்தின் ஆழத்தில் என்னுடைய வாழ்த்துதலை அன்பை சொல்லிக் கொள்கிறேன். I also bring greetings to our dear beloved pastor of this church, Pastor Paul Logan, for bringing me here. இந்த முகாம் நாட்களில் என்னோடு
இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் நெகேமியா அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய அன்பை வாழ்த்துதலை நான் கூறுகிறேன். I also extend my love and greetings to our Pastor Nehemiah, who also came from India to minister with me. நீங்கள் எல்லாரும் ரொம்ப தூரத்திலையும் சமீபத்திலும் அருந்து ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்காகவும் தேவனை துதிக்கிறேன். So I also praise God for all of you who came from near and far. இந்த முகாம் நிச்சயமாகவே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலும் ஆனந்தமும் ஆசீர்வாதமுமான நாட்களாக இருக்க போகிறது. I believe these camp days will be a blessing and wonderful, joyful days for us. கர்த்தர் தமது மகிமை உள்ள கரத்தால் அவருடைய மகிமைக்கென்று நம்மை உருவாக்கி வனைந்து கொள்ள போகிறார். God is going to form us according to His glory, all of us. நம்முடைய வாழ்வின் கடந்த நாட்களில் நாம் சந்தித்த நமது பலவீனங்கள், நமது இயலாமைகள், நமது தோல்விகள் முழுவதும் நம்மை விட்டு எடுக்கப்பட போகிறது. Whatever the failures or weakness that we came across in our past life, all they are going to be taken away. தேவனுக்கென்று நாம் வாழவும் பிரயோஜனப்படவும் நமக்கு தடையாயிருந்தவைகள் எல்லாம் கர்த்தர் தகர்த்தெறிய போகிறார். God is going to take away all the obstacles that were preventing us to access God. இந்த முகாமிற்கு பரிசுத்த ஆவியானவரின் முகாம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. It has been named for this camp. It's a Holy Spirit camp. உண்மையாகவே ஆவியானவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். Truly the Holy Spirit is amongst us. நம்மோடு அவர் இருக்கிறார். He is with us. நம்மோடு பேச போகிறார். He's going to speak to us. நம்மை பலப்படுத்த He's போகிறார். going to strengthen us. ஆகவே மிகுந்த ஒரு திறந்த இருதயத்தோடு உடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Therefore I ask you to sit in His presence with an open heart. இந்த ஆரம்ப வேளையில் நான் என்னை பற்றி சில வார்த்தைகளை அறிமுகமாக உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். In this beginning time, I just want to say a few words about my life. உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பெயர் தெரியும் என்று நான் I நம்புகிறேன். hope you all know my name. என்னுடைய பெயர் குரூஸ் மாசில்லாமணி. My name is Cruz Masilamani. எனக்கு பெயரிடப்பட்டிருக்கிற அந்த காரியமே ஒரு பெரிய அற்புதம். It is a miracle that the name itself. எனக்கு கொடுத்திருக்கிற அந்த குரூஸ் என்ற பெயர் ஒரு பிரிட்டிஷ் மிஷனரியினுடைய பெயர். The name Cruz is a British missionary's name. அதாவது பக்தி உள்ள ஒரு நல்ல பெற்றோருக்கு 7வது மகனாக நான் பிறந்தேன். I was born as a 7th son to a very godly parents. அவர்கள் எனக்கு மூத்தவங்க, எனக்கு 5 சகோதரிமார். I had 5 elder sisters. 5 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு நான் என்னுடைய பெற்றோருக்கு தேவனால் கொடுக்கப்பட்டேன். After 5 sisters, I was given to my parents. என்னுடைய மூத்த அண்ணன், அதாவது எல்டர் பிரதர், அவர் தான் முதலாவது எங்கள் வீட்டில். அப்புறமா கடைசியில் நான் பிறந்தேன். I have one elder brother. I am the last one in my family. 5 பெண்ணானால் அரசனும் ஆண்டின்னு தமிழில் சொல்லுவாங்க. There's a saying, if there's 5 daughters in a family, even a king will become poor. அதனால் இதுவும் பெண் பிள்ளையானா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் என்னுடைய பேரண்ட் என்னை உம்பிளையே அழித்து விடுவதற்கு தீர்மானித்தார். So thinking of this, my parents thought of destroying me in the womb itself. ஆனால் அவளுடைய பிரயாசங்கள் சித்திக்கவில்லை. But their efforts didn't come to pass. ஆண்டவருடைய கிருபையினால் நான் இந்த உலகத்தில் ஜெனித்தேன். But I was born because of God's grace. ஆனால் 3 நாட்கள் ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன். But I was admitted in a serious condition for 3 days. என்னுடைய தாயாரும் மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருந்தார்கள். Even my mother was in a very critical condition. அப்படிப்பட்ட ஒரு மரண தருவாயில் என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயாருக்கு உதவி செய்ய ஒருவரை தேடி என்னுடைய வில்லேஜுக்கு ஓடி வந்தார். So one elder person came running, looking for my mother to that village. என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பன், He's my father. அவங்க அங்கிருந்து என்னுடைய தாயாருக்கு உதவி செய்ய ஒருவரை தேடி என்னுடைய கிராமத்திற்கு வந்து கொண்டிருந்த வழியிலே, As he was coming looking for my mother on the way, அங்கே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. there was a meeting going on.
அந்த கூட்டத்தில் ஒரு பிரிட்டிஷ் மிஷினரி பிரசங்கித்து கொண்டிருந்தார். There was a British missionary was preaching on that meeting. எங்கள் அப்பா அந்த மீட்டிங் அப்படியே கிராஸ் ஓவர் பண்ணும்போது As my father was crossing that meeting, அவருக்கு உள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் நாம் போய் அந்த மீட்டிங்கில் கடைசியில் ஜெபிக்கணும்னு சொல்லி. he had some inspiration in his heart that somehow I must go and pray in that meeting. ஸோ அந்த கூட்டத்தினுடைய கடைசி பகுதியில் ஒரு இருட்டு ஒரு இடத்துல போய் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் எங்கள் அப்பா ஜெபம் So பண்ணினார். in the back of the meeting, in a dark place, he was kneeling down and with tears he was praying. ஆண்டவரே, என்னுடைய மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மனைவிக்கும் மகனுக்கும் நீங்கள் உயிர் கொடுத்து அவங்களை காப்பாற்றினீங்கன்னா இந்த மிஷினரியினுடைய பேரையே என் பிள்ளைக்கு நான் தரித்து அவனை உங்கள் ஊழியத்திற்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி எனக்காக அவர் So ஜெபித்திருக்கிறார். he prayed like this: Lord, if you save my critically conditioned wife and the womb child, I will name that child as Cruz, as this British missionary's name, and I will give him to your ministry. ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டு எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். So the Lord saw the tears and gave me the life. அதனால எங்கள் அப்பா என்னைய குரூஸ் என்று அவர்கள் பெயரிட்டார்கள். Therefore, my father named me as Cruz. அதனால் நான் ஒரு வில்லேஜில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்தவன். So I was born in a village and I was brought up there. ஆனால் பிரிட்டிஷ் மிஷினரி பேர் வைத்திருந்த நான் இங்கே வருவேன்னு ஐ நெவர் ட்ரெம்ட். But I never dreamt that I would come here having that British name, missionary's name. The first time when I was invited to minister in UK, that was a great surprise, you know. முதலாக இந்த பிரிட்டன் நாட்டில் வந்து ஊழியம் செய்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வருகணும்னு அன்னைக்கே he planned, it seems. But it looks like God has already planned to bring me here. அதனால் நான் நிச்சயமாக தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன்றதில் எனக்கு கடுகளவு கூட சந்தேகம் இல்லை. So I don't have any doubt that I'm in the midst of God's will. ஆண்டவர் என்னை வளர்த்து வந்தார். God was bringing me up. ரொம்ப பக்தி உள்ள ஒரு நிலையில் எங்கள் மம்மி டேடி என்னை வளர்த்தாங்க. My mother and father brought me in a godly manner. ஆனால் என்னுடைய இளமை பிராயத்தில் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தொலைதூரம் போகிறது போல எனக்கு சம்பவித்தது. But it happened that in my young age I was going far from the Lord. ஆண்டவர் என்னை அற்புதமாக அவரை சார்ந்திருக்கிற கிருபையை தந்து என்னை சேர்த்து கொண்டார். However, the Lord gave me the grace so that he embraced me. ஆண்டவர் என்னை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தார். Then the Lord called me for the full-time ministry. கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தார். So I gave my life to the Lord. ஆண்டவர் என்ன அப்படியே கிராஜுவலாக மினிஸ்ட்ரியில் பயன்படுத்த துவங்கினார். The Lord gradually used me in the ministry line. நான் ஒரு அற்புதத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு அப்புறமா நான் ஒரு 10 நிமிஷம் உங்களோட பேச போகிறேன். I just want to share a miracle testimony, then I will share the word of God for a few minutes. 14 வருஷங்களுக்கு முன்பு 14 years ago, நான் ஊழியத்தில் கர்த்தருடைய நாமத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது as I was running in the ministry in the name of the Lord, என்னுடைய சரீரத்தில் நான் வெகுவாக பாதிக்கப்பட்டேன். I was so physically affected in my body. அதாவது வட இந்தியாவில் எந்த வசதியுமே இல்லாத காட்டு பகுதிகளுக்குள்ள மாத கணக்கில் தங்கி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரை பிரசித்தம் பண்ணுகிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தேன். I was in the middle of the effort to preach to the people who are so underprivileged parts of North India. It was so difficult to minister there. தங்குவதற்கு இடம் கிடையாது. There was no place to stay properly. குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் கிடையாது. There was no pure water to drink. எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. There was not even electricity. அந்த ஜனங்கள் ருப்பிய அதாவது ரூபா நோட்டையே பார்த்தது இல்லை. They didn't even see the rupees note. அந்த ஜனங்களுக்கு நடுவில் ஒரு வருஷத்திற்கு 4 முறையாவது போய் நானும் என்னுடைய மனைவியும் தங்கி இருந்து ஊழியம் செய்துவிட்டு திரும்புவோம். So myself and my wife will go at least 4 times a year and we will stay with those people and minister to them and come back. ஒரு முறை நான் அந்த ஊழியத்தை முடிச்சிட்டு நான் சென்னை வந்திருந்த போது as I finished that ministry once and when I came back to Chennai, ரொம்ப சிவியர் ஃபீவர்ல நான் கஷ்டப்பட்டேன். I was so affected with severe fever. மெடிசின் எடுத்தேன், ஆனால் அந்த ஜுரம் குறையவே இல்லை.
I took medicines, but the fever did not reduce. அப்புறமா நான் வீட்டிற்கு வந்தேன். Then I came to house. தொடர்ந்து எனக்கு ஊழியங்கள் இருந்தது. There was continuous ministry for me. நான் மருந்து எடுத்துக்கொண்டிருந்தாலும் என்னுடைய சரீரத்தில் ஒரு நல்ல சுகத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. Although I was taking a lot of medication, I could not feel the goodness in my body. அப்புறமா ஒரு நாள் நான் மிகவும் அதிகமாக பலவீனப்பட்டேன். One day I became so poorly. அது மிகவும் ஒரு என்னுடைய அதாவது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நேரமாயிருந்தது. It was so unbearable time for me. நான் என்னுடைய மனைவியோடு ஊழியத்திற்காக 3 நாட்கள் ஒரு லாட்ஜில் தங்கி இருந்தேன். I was staying with my wife in a lodge for ministry purpose. அந்த நாளில் தான் எனக்கு அந்த பாதிப்பு முதல் முறையாக வந்தது. Only that time I had that such affected state for first time. அதற்கு பிற்பாடு அது 2-3 முறை நான் அப்படியே மறுபடியும் கஷ்டப்பட்டேன். After that I suffered like that for 2 or 3 times. அப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த அந்த நாட்களில் தான் என்னுடைய பாதிப்பு எனக்கு அதிகமாக தெரிந்தது. Only during that time I realized how much it affected my body. டாக்டர் இடத்துல போனேன், டயக்னோஸ் பண்ணாங்க. So I went to the doctor, they diagnosed me. நான் முதல்ல சிவியராக நான் ஜாண்டிஸில் அஃபெக்ட் ஆகியிருக்கிறேன்னு டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணாங்க. The doctor diagnosed me that I was severely affected with jaundice. ஆனால் நான் மருத்துவமனைக்கு போய் அட்மிட் பண்ணப்படும் போது, But when I was admitted into the hospital, எனக்கு கேன்சர் பாசிட்டிவ் என்று என்னுடைய டெஸ்ட் சொன்னது. my test came as cancer positive. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். The doctors said they couldn't do anything. மருத்துவம் கைவிட்டு விட்டது. The medicine left me alone. என்னுடைய எதிர்காலமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளானது. My whole future became questionable. ஒரு மருத்துவர் குழு என்ன அவங்க பரிசோதித்து எனக்கு 6 மணி நேர ஆப்ரேஷன் தீர்மானம் பண்ணாங்க. A group of doctors discussed my case and they planned 6 hours length of operation on me. எனக்கு அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. I underwent that operation. என்னுடைய ஜீரண அவயவங்களிலிருந்து 350 கிராம் வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. I had 350 gram worth of katti. Means removed. They removed my digestive parts. அந்த அதாவது ஸ்டமக்கில் 35% எனக்கு கிடையாது. So I don't have a 35% of my stomach. என்னுடைய கால் பிளாடர் கம்ப்ளீட்லி ரிமூவ்ட். They removed completely my gallbladder. என்னுடைய pancreasல 65% removed. Out of my pancreas 65% was removed. என்னுடைய small intestinesல ஒரு major percentage remove பண்ணிட்டாங்க. In my small intestine a major part of it is been removed. அப்படியே ஒரு நம்பிக்கையற்ற மனிதனாக நான் படுத்திருக்கிறேன். So I was laying there in a questionable state without any hope. என்னை பார்க்க வர்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு மரண வீட்டிற்கு வந்தது போல என்னை பார்த்துவிட்டு துக்கத்தோடு திரும்பி கொண்டிருந்தார்கள். The people who were coming to see me, they came as if they were coming to someone who was going to die. சொல்ல போனா 9 times I died. In fact, to be honest, I died for 9 times. 9 முறை நான் மரணத்திற்கு உள்ளே பிரவேசித்திருந்தவன். For 9 times I actually went inside the death. 2003 December 7th I was dead, and the people who lived together with us on the street, they came to meet my wife and they were trying to comfort my wife. 2003 ஆண்டு டிசம்பர் மாதம் நான் முழுவதுமாக மரித்த நிலையில் இருந்தேன். என்னுடைய சொந்தக்காரங்களும் என்னுடைய மனைவியை பார்க்க வந்தார்கள். அப்புறமா ஒரு 30 மினிட்ஸ்க்கு பிறகு திடீர்னு I was revived to life back. After 30 minutes suddenly I revived back to life. என்ன மறுபடியும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு ஓடுனாங்க. Then they ran to the hospital taking me. டாக்டர்ஸ் மறுபடியும் என்ன பரிசோதித்து எனக்கு வித்தியாசமான மருந்து கொடுத்தாங்க. The doctors again checked me and then gave me different medications. ஆனா எனக்கு ஒரு அற்புதம் இயேசப்பா செய்தார். But God Jesus did a miracle for me. அத நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள. I just want to share that with you. நான் ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது இது நடந்தது. It happened when I was in the hospital. நான் படுத்திருக்கிறேன்.
So I was laying there. இரவு ஒரு 2:30 மணி இருக்கும், மிட்நைட். It was midnight, 2:30. என்னுடைய படுக்கைக்கு பக்கத்தில் என்னுடைய மனைவியும் இன்னொரு ஆன்டி அன்று எனக்காக ஜெபிக்க வந்திருந்தாங்க. 2 பேரும் பக்கத்தில் மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். So I was laying there, and my wife and another auntie who came to see me, both of them kneeling down, and they were praying earnestly with tears. நான் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும்போது I felt as if somebody was entering my room. When I was half asleep, I felt another person entering into my room. அவர் அப்படியே பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறார். He was approaching me nearby. அது என் பக்கத்தில் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ஏசப்பா அப்படின்னு. As he came very close to me, I realized it was Jesus. அவர் வந்து என் பக்கத்தில் நின்று என்னை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். He's standing beside me and he's calling me by my name. என்னுடைய பேரை சொல்லி அவரை கூப்பிட்ட உடனே என்னுடைய ஸ்பிரிட் மேன் என்னுடைய பாடிக்குள்ளிருந்து வெளியே வருது. As he called me by his name, my spirit man came out of my body. என்னுடைய ஆவியில என் சரீரம் படுத்திருக்கிறத நான் பார்க்கிறேன். My spirit man seeing my body is laying there. நான் அப்படியே இந்த படுக்கையில் இந்த பக்கமாக இறங்கி அப்படியே சுற்றி நடந்து ஏசப்பா பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். So I stood up from my body and I was walking by side and I was standing nearby Jesus Christ. ஏசப்பா எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்றார். The Lord Jesus did another operation in me. அவர் கையில் சிசரோ நைஃபோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. He didn't have scissor or knife in his hand. சும்மா ஜஸ்ட் he opened my body. டாக்டர்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக ஹரிசான்டலாக தே ஆர் ஓப்பன். ஏசப்பா வந்து வெர்டிக்கலாக என்ன என் பாடியை ஓப்பன் பண்ணுறார். The doctors opened my body horizontally, but Jesus did it in a vertical manner. வந்து எனக்கு என்னென்ன அவயவங்கள்லாம் வெட்டி எடுத்துருக்காங்கன்னு அப்படியே கவனமாக பார்த்து கொண்டே இருக்கிறேன். So he was closely observing what are the parts in my body has been taken out. அவர் கையில் ஒரு வரும்போதே ஒரு லைட் கொண்டு வந்திருந்தார். He already brought a light in his hand. அது ஒரு சின்ன ஒரு லேசர் லைட் மாதிரி. It was like a small laser light. அந்த லைட்டை ஆப்ரேஷன் பண்ணின இடத்துல அப்படியே ஃபிட் பண்ணுறார். So he was fitting that light where the operation was performed. பல்ப ஹோல்டரில் ஃபிட் பண்ணுற மாதிரி அவர் வந்து அந்த லைட்டை என்னுடைய சரீரத்தில் ஃபிட் பண்ணுகிறார். Just like we hold the bulb in the holder, he fixed that light in my body. அதுக்கு அப்புறமா அந்த லைட்டை எரியும்படிக்கு கமாண்ட் பண்ணுறார். Then he commanded that light to burn. அடுத்த க்ஷணத்தில் என் முழு சரீரமும் சூரியனுக்கு ஒத்த ஒரு பயங்கரமான பிரகாசத்தினால் அப்படியே நிரம்புகிறது. Very next second, all my body kind of lightened just like a bright sun. ஏசப்பா அப்படியே சிரித்த முகத்தோட என் பக்கத்தில் டேர்ன் பண்ணுறேன். Then with a smiling face, Jesus turned towards me. அப்படியே என் பக்கத்தில் நான் அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். I'm standing nearby him. ஏசப்பா தன்னுடைய கரத்தை அப்படியே உயர்த்தி என்னை பார்த்து சொல்கிறாரு, பிழைத்திரு மகனே அப்படின்னு சொல்கிறார். As he lifted up his hand upon my head and he said, "Live, my son." அப்படியே அந்த சிரித்த முகத்தோட அப்படியே he left the ward. With a smiling face, he left that room. எனக்கு கான்ஷியன்ஸ் வந்தது. I was searching for Jesus, where is he? Then I became conscious in my body. Then I was searching where Jesus was. என் பக்கத்தில் என்னுடைய மனைவியும் அந்த ஆன்ட்டியும் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். My wife and the auntie was praying with tears still. எனக்கு பாடியில் 9 இடத்துல எனக்கு டியூப் போட்டிருக்கிறாங்க. There were 9 sites with the tubes in my body at that time. என்னுடைய த்ரோட்டில், என்னுடைய நோஸில், அப்புறமா எல்லா பக்கமும் எனக்கு டியூப்ஸ் போட்டிருந்ததுனால எனக்கு பேசவே முடியாது அந்த நாள். Because in my throat, in my nose, there were a lot of tubes, around 9 tubes. I could not even speak. ஸோ என் மனைவியை தட்டி எழுப்பி ஏசப்பா வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்ல ஆசை, ஆனால் எனக்கு பேச முடியாது. I wanted to tell my wife with passion that the Lord Jesus came and did all these things, but I could not say any word. ஆனால் அடுத்த நாள் காலையில் நான் எழுந்த உடனே என்னுடைய மனைவி ஆக்ஷனில் மெதுவாக I just asked her to come near me. The next morning, as soon as I got up, I called my wife, showing action. என் ஒய்ஃப் வந்து பக்கத்தில் நின்ன உடனே நேற்றைக்கு நடந்ததை அப்படியே அவளிடத்துல சொன்னேன்.
As she was standing by me, I just explained her what happened the previous day. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம். She became very happy. ஆனா அடுத்த பக்கத்துல என்னுடைய கண்டிஷன் வாஸ் வெரி worst. At the same time, my condition was worst condition. எல்லாருமே எப்போ செத்து என் பிரேதம் ஊருக்கு ஃபியூனரலுக்காக வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. Everybody were waiting when his dead body will come to the village. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்தவங்க விடுமுறை தீர்ந்து சரி ஃபியூனரெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோன்னு வெயிட் பண்ணுறாங்க. The people, my relatives who came there, they thought, okay, let's finish this funeral and then go. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் என்னுடைய மனைவியிடத்தில் இந்த காரியத்தை சொல்லும்போது அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ முடியவில்லை. So at that situation, when I explained this about Jesus' visit, she could not even believe. ஆனால் அன்றைக்கு ஏசப்பா வந்து என் சரீரத்தில் ஃபிட் பண்ண அந்த லைட் இன்று வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கிறது. But that day, what Jesus fitted in that light is still burning. டாக்டர்ஸ் என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே அனுப்பும்போது 4 வருஷம் நீ நல்லா இருந்தாலே மெடிக்கல் ஃபீல்டில் அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் பேசிக்கிட்டாங்க. The doctors were talking among themselves, even if he lives for 4 years, it's a medical adventure. அவங்க சொன்னாங்க நீ பேசவே கூடாது, பேசினா செத்து போயிடுவா அப்படின்னா. They said you should not even talk. If you talk, you may die. அப்போ நான் சொன்னேன் அதுதான் என் தொழிலே, நான் என்ன பேசாமல் But I told, that's my ministry, what to do. ஆனால் டாக்டர்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ்ட் மீ நாட் டு ப்ரீச் ஆர் சிங் ஆர் ஷவுட். ஆனால் மருத்துவர்கள் கட்டாயம் பேசக்கூடாதோ பாடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். வீட்டிற்கு வந்தேன் 6th monthல I began to speak. 6வது மாசத்துல நான் பேச ஆரம்பித்தேன். எல்லாரும் சொன்னாங்க அப்படியே சேர்ல உட்கார்ந்து யார் வாரா போறான்னு பார்த்துக்க வேண்டியதான், அவ்வளவுதான் உனக்கு செய்ய முடியும்னு சொன்னாங்க. Everybody said you need to sit there and watch who is coming, who is going, that's all. ஆனா இன்றைக்கு ஒரு நார்மல் மனுஷன் என்னென்ன செய்வானா எல்லாமே I do. But I do whatever no ordinary person can do, I can also do it. டாக்டர்ஸ் எனக்கு கொடுத்த கெடு 4 வருஷம். The doctors gave me 4 years lifetime. ஆனா இன்னைக்கு 14th இயர்ல ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு. Today I am 14th year, I'm still running for the Lord. இன்றைக்கும் நான் அறிவிக்கிற என் ஆண்டவர் உயிருள்ளவர் அப்படின்றத என் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். Even today I taste the Lord who is leading me is still alive. என்னுடைய ஒவ்வொரு அடியும் அவருடைய மகிமை உள்ள கரத்திற்குள் இருக்கிறது. Even my each step in his mighty hands. அவர் என்னை தாங்குகிறார். He is upholding me. அவர் என்னை பலப்படுத்துகிறார். He is strengthening me. அவர் என்னோடு எனக்குள்ள இருக்கிறார். He is with me. He is inside me. ஆகவே இந்த நாட்களில் உங்களோடு கூட இருக்க கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். Therefore these days the Lord has brought me here to be in the midst of you. 2 வாரத்துக்கு முன்னால சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் என்னை செக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ரொம்ப தூரம் போகிறீங்க, டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறமா போங்கன்னு என்னுடைய ஒய்ஃப் சஜஸ்டட் மீ. So my wife suggested me, you are going too far, so please go to the doctors at CMC Vellore and check. It happened 2 weeks ago. அங்கே டாக்டர்ஸ்ட்ட போய் என்னுடைய சிச்சுவேஷன்லாம் சொன்னேன். So I went there and I just explained my situation. நான் சொன்னேன் எனக்கு விப்பிள்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். So I told them I undergone Whipples. அவர் அப்படியே என்னை பார்த்தாரு. He was looking at me. என்ன மெடிசின் எடுக்கிறீங்கன்னு கேட்டார். He was asking me, what medication do you take? அப்போ என்னுடைய அதாவது சுகத்துக்காக எனக்கு எந்த மருந்துமே கொடுக்கல. என்னுடைய பேங்க்ரியாஸ் அவங்க ஆம்பிடேட் பண்ணதுனால அந்த இன்சுலின் பேலன்ஸுக்கு கொஞ்சம் இன்சுலின் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். I told them I am only taking insulin because they took my pancreas away. Only for that purpose. I don't take any other medication. வேற மருந்தே நீ சாப்பிடலையான்னு கேட்டாரு. They were surprisingly asking, are you not taking any other medication? அப்போ நான் சொன்னேன் ஆமா ஒண்ணுமே எடுக்கல அப்படின்னு. So I told them, no, I don't take any other medication. அப்படியே என்னைய பார்த்து அவர் ரொம்ப அதிர்ச்சியோட நொந்து கொண்டார் அவர் மனசுல. So he was so disappointed looking at me. ஆனா உண்மை என்னன்னா I live because Jesus whom I preach is living inside me. உண்மை என்னவென்றால் நான் பிரசங்கிக்கிற என்னுடைய இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருப்பது ஒரு அற்புதம். Each day
that I am alive is a miracle. ஒவ்வொரு நாளும் நான் சுவாசிப்பது ஒரு அற்புதம். Every day that I breathe is a miracle. ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கிப்பது ஒரு அற்புதம். Every day that I preach, it's a miracle. ஒவ்வொரு நாளும் என் கடமைகளை நிறைவேற்றுவது ஒரு அற்புதம். Every day I fulfill my duty, it's a miracle. இந்த கேம்புக்கு வந்திருக்கிற உங்களுக்கு உறுதியோட சொல்றேன், இந்த முகாமில் கர்த்தர் உங்களை ஒரு அற்புதமாக மாற்றி தமது மகிமைக்கென்று உங்களை கொண்டு போக I போகிறார். assuredly say to you, whoever come to this camp, God is going to gloriously fill you and send you. அவருடைய மகிமை உள்ள பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. The glorious presence of God is amongst us. நான் ரொம்ப நேரம் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகல, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேச போறேன். I don't want to preach a long message, but just want to share 10 minutes. இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆண்டவர் எனக்கு ஒரு வேர்ஸ் கொடுத்தார். The Lord gave me a verse to speak to you today. அந்த வசனத்தை உங்க மத்தியில நான் பிரசங்கித்து விட்டு அதற்கு பிற்பாடு ஒரு 10 நிமிஷம் நான் உங்ககிட்ட அதில் பேசிட்டு முடிக்க போகிறேன். I just want to share that word and then I want to preach on it for 10 minutes. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம், ஏசப்பா இந்த நேரத்தில் நீங்க என் கூட பேசணும்னு நம்ம ஜெபிப்போமா? Shall we all close our eyes just for 1 minute? Let's pray. Lord Jesus, please speak to me this moment. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பரம தகப்பனே, Our gracious Heavenly Father, மகிமை உள்ள உமது பிரகார தண்டைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we have come to your glorious presence. நீர் தமது உன்னத முகாந்தரத்தோடு உமது பாத தண்டைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். Lord, you have brought us to your feet with a high purpose. எங்களை எதற்காக கூட்டி சேர்த்தீரோ அதை நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray, please complete your desire in us for whatever purpose you brought us here, Lord. எங்களை அதற்காக ஒப்பு கொடுக்கிறோம். We just commit ourselves for that purpose, Lord. ஒவ்வொரு தகப்பனாரையும், Every father, ஒவ்வொரு தாயாரையும், every mother, ஒவ்வொரு சகோதரரை, every brother, ஒவ்வொரு சகோதரியையும், every sister, என் அன்பு கண்மணி பிள்ளைகளை all the beautiful children, உமது மகிமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். just hand all of them into your glorious hand, Lord. எங்களோடு பேசும். Please speak to us, Lord. எங்களுக்காக பேசும். Please speak for us, Lord. உமது மகிமை இந்த எல்லைகளை நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you for your glorious fill these boundaries, Lord. எங்களோடு பேசும். Lord, speak to us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. We pray in the name of Jesus, Lord. Amen. Amen. நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேத புத்தகத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். For our meditation, let's take John chapter 15, verse 16. அந்த வசனத்தை ஒருவர் தமிழ்ல வாசிக்கீங்களா? Let one person read in Tamil. இங்கே ஒரு மகிமையான ஒரு வார்த்தை அல்லது வாக்கு தத்துவம் எழுதப்பட்டிருக்கிறது. Here a glorious word or a promise has been written down. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. நிறைய நேரம் உங்களிடத்துல பேசும்போது ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஓன் லைஃப், என் வாழ்க்கையிலிருந்து நிறைய அதிகம் உங்களோட பேசுவேன். The Lord called me for the ministry. Many times I speak to you, I speak from my own life. அதனால இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So today I just want to share the real incident. அன்றைக்கு என்னுடைய வயது 23. My age was 23 at that time. ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு கூப்பிடுகிறார். The Lord called me for the ministry. நான் வீட்டில் இருந்தேன். I was at home. ஆனா என்னுடைய பேரண்ட்டுக்கு என்னை ஊழியத்திற்கு அனுப்ப விருப்பம் இல்லை. But my parents did not want to send me for the mission work. ஒரு வருஷம் 6 மாதமா
அப்படியே நான் பிழியப்பட்டேன். For about 1.5 years, I was so squeezed. அதாவது ஒண்ணுமே செய்ய முடியல, ஊழியத்திலேயே சுதந்திரமாக பிரவேசிக்க முடியவில்லை. I could not do anything, even I could not enter into ministry independently. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என் கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இறுதியாக நான் அவங்க வார்த்தைக்கு இணங்கவில்லை என்பதனால என்னை அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. So because I was not listening to their words, all my sisters and siblings, they just sent me out of the home, beating me. என்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சு உதச்சி ஓடுறா நாயன்னு துரத்திட்டாங்க. They just tore my shirt and they just cast me away from the home. இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. They said you should never come back to this house. உடுத்துவதற்கு ஒன்றுமில்லாமல், I didn't have anything to clothe myself, உண்ணுவதற்கு ஒன்றுமில்லாமல், nothing to eat, தங்குவதற்கு இடமே இல்லாமல், no place to stay. வீட்டை விட்டு தனித்து நான் நடந்து வெளியிலே வந்து கொண்டிருக்கிறேன். I was walking outside my house on my own. ஒரு 25 எங்க வீட்டில இருந்து நான் வெளியே வந்திருப்பேன். Maybe 25 feet I came away from my home. அப்படியே ஒரு மிட் ஏர்ல இருந்து ஒரு ஆடிபிள் வாய்ஸ் எனக்கு நேராக வருகிறது. From the mid-air, I heard an audible voice came to me. என்னுடைய செவியில் அது அப்படி தெளிவாக கேட்கிறது. It is clear in my ears. ஆண்டவர் பேசுறாரு. The Lord spoke. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. You did not choose me, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். but I chose you. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children, ஆண்டவர் இன்றைக்கு இதைத்தான் உங்களோட கூட பேசணும்னு எனக்கு தந்தார். this is what the Lord gave me to speak to you. ஆண்டவர் சொல்றாரு, நீ அல்ல, நானே இந்த முகாமிற்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். It is not you who came to this camp, but I brought you to this camp. ஆண்டவர் எதற்காக அந்த கேம்புக்கு கொண்டு வந்திருக்கிறாரா? To what purpose the Lord has brought you to this camp? இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, It is written in this verse, நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும், so that you can bear fruit, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும், so that your fruit remain. உங்களை எனக்காக ஏற்படுத்தினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So I appointed you for me. ஆண்டவர் இந்த முகாமுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. There's a great purpose that the Lord has brought us to this camp. இந்த முகாம் முடிச்சு நம்ம திரும்பி போகிறதுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக நாம் அனுபவிக்க போகிறோம். So definitely we are going to enjoy a glorious experience before we finish this camp. ஆண்டவர் நம்மை கனி கொடுக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord has chosen us to bear fruit. இந்த வரப்போகிற ஒவ்வொரு நாளும் the fruitfulness of a believer, ஒரு விசுவாசியினுடைய கனி நிறைந்த வாழ்வு பற்றி உங்க கூட நான் பேச போறேன். So these camp days I'm going to speak to you about a believer's fruitfulness. எப்படி கர்த்தர் நம்மை கனி நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீட்டில், நம்முடைய சபையில, நம்முடைய சமுதாயத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி தம்மை மகிமைப்படுத்த போகிறார் என்று உங்களோடு பேச போறேன். I'm going to share how the Lord has made us to bear fruit in our house, in the church, in the society. கனி கொடுப்பது எவ்வளவு அவசியம் என்றும் உங்க கூட நான் பேச போறேன். I'm going to share to bear fruit is how much important it possesses. அதனால இன்றைக்கு அதற்கு ஆரம்பமாகத்தான் அந்த வசனத்தை உங்க முன்பாக நான் வைத்தேன். So as a beginning, I just want to leave these words in front of you. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, you did not choose me, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். but I chose you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I chose you. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான மாற்றங்களை தருகிறவர். The Lord is giving us glorious changes in our life. ஒரே ஒரு இன்சிடென்ட் உங்களிடத்துல சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். I'm going to share an incident and I will finish. ஒரு அருமையான ஒரு சின்ன தம்பி இருந்தான். There was a beautiful boy. அவனுடைய மம்மி டாடி ரொம்ப ஏழைகள்.
Their parents were so poor. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதுனால இந்த தம்பி பள்ளியில் அவன் படித்து கொண்டிருந்த நாட்களில் அவன் படிப்பிற்கான செலவினங்களுக்காக அவனே வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் அவன் இருந்தான். Because of the parents' poor status, he was in a situation he had to work and then go to school. அவன் என்ன செய்வான்னா யாருக்காவது எதுவும் பொருள் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குமானால் இவன் போய் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பான். அதற்கு அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சேமித்து வைத்து அதை கொண்டு தன்னுடைய படிப்பை அவன் நிறைவேற்றிக்கொண்டான். He will do small work that he will go for the shopping for somebody, bring the materials, so they will give some money to him, and that money he will use for his studies. ஒரு நாள் அவன் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது As he was doing that work one day, அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். he was so tired. அவனால நடக்கவே முடியல. He couldn't even walk. அதனால ரொம்ப களைத்து போன அவன் ஒரு குறிப்பிட்ட வீட்டிற்கு முன்னால வந்து அந்த வீட்டை தட்டி கொண்டிருக்கும் போதே மயக்கமுற்று விழுந்து விட்டான். So that day he came to a particular house and he was about to knock the door, but because of his tiredness he just collapsed. இவன் விழுந்து விட்டதை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் வீட்டிற்குள் இருந்து வெளியே ஓடி வந்தாங்க. As somebody was watching him collapsing, they run towards him. அந்த தம்பியை வந்து எட்டி பார்த்து அவனுடைய நிலைமையை அவர்கள் கண்டபோது, as they were searching, examining him, and as they observed him, அவர் ரொம்ப அதாவது மரணத்திற்காக போராடி கொண்டிருந்ததை பார்த்தார்கள். they saw he was fighting with death. அந்த உடனே அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. So those people in the house asked him, what do you want, boy? அந்த தம்பி ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க போதும்னு சொன்னான். He said, just give me a water, that's enough. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பாப்பா வேகமாக ஓடி போய் வீட்டிற்குள்ளே இருந்து ஒரு கப் பால் கொண்டு வந்து அந்த விழுந்த அந்த மகனுக்கு கொடுத்தாள். But there was a beautiful daughter in that house. She went and brought a glass of milk and gave it to him. நாட்கள் கடந்தது. Days passed by. ஒரு நாள் one day அந்த மருத்துவமனையில் ஒரு விசித்திரம், அதாவது அந்த பட்டணத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் விசித்திரமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணவே முடியாத சூழ்நிலையில் ஒரு பெண்மணி அட்மிட் பண்ணப்பட்டாள். There was a hospital in that city, and in that hospital there was a woman who was admitted that the doctors could not even treat her. There was no medicine. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சீனியர் மருத்துவராக இருந்த ஒருவருடைய கையில் இந்த கேர்ளுடைய பிரச்சனையை கொடுத்தார்கள். So they handed over that case to a senior doctor in that hospital. அந்த டாக்டர் பேர் வந்து டாக்டர் ஹோவர்ட் கெல்லிஸ். So that doctor's name was Dr. Howard Kellis. அவர் வந்து இந்த கேர்ளுடைய அந்த கேஸை தன்னுடைய கையில் வாங்கி அப்படியே படித்து பார்க்குறாரு. So he took that case papers and he was reading about that girl. அந்த கேர்ளுடைய நேம், அவளுடைய ஊர் பேர் அதெல்லாம் படித்த உடனே அவர் உள்ளத்தில் ரொம்ப he was inspired that he should go and admit, அந்த இதை அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை. As he was reading her detail, her name and address, he somehow inspired in his heart that he should go and personally visit that person. அந்த பெண்ணிடத்தில் ஓடி வந்தார். So he ran to that person. அவளுக்கு ரொம்ப ட்ரீட் பண்ணார். So he just examined her and treated her. இறுதியாக அவள் அற்புதமாக சுகமாக்கப்பட்டாள். Finally she was made well. அவள் சுகமாக்கப்பட்ட உடனே அவளுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன காரியத்துக்காக பில்ஸ் போட்டிருந்தாங்களோ அந்த பில்லெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. So once she became well, they brought all the bills, whatever the treatment she went through. அவன் நினச்சா எத்தனையோ வருஷங்கள் நான் வேலை செஞ்சு தான் இந்த பில்லை பே பண்ண முடியும், அவ்வளோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நான் பே பண்ண வேண்டியது இருக்குன்ற ஒரு பயத்தோட அந்த பில் அவள் உற்று பார்த்தாள். So she took that bill thinking, oh, I'm going to have a huge amount, I need to work the whole life to pay this. ஆனால் அந்த பில்லினுடைய கடைசியில் ஒரு சென்டென்ஸ் எழுதப்பட்டிருந்தது. But in the bottom of the bill there was a sentence written. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, it was written like this: ஒரு கப் மில்க்
இது எல்லாவற்றையும் செலுத்தி தீர்த்து விட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. It was written, 1 cup of milk has already paid all these bills. அந்த கேர்ளுக்கு ஒண்ணுமே புரியல. That girl could not understand anything. அவளுக்கு அதை அறிந்து கொள்ள ஆசை. She wanted to know what happened. அப்போ உடனே she was trying to approach that doctor. ஆகவே அந்த மருத்துவர் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் வந்து இந்த பெண்மணியை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, As she came to see him, he told her, அம்மா, உன் வீட்டு முன்னால உங்க வீட்டுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொண்டு வந்து டெலிவர் பண்றதுக்கு வந்திருக்கும் போது டயர்டாகி மரண தருவாயில் விழுந்து ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கன்னு கேட்ட அன்றைக்கு எனக்கு ஒரு கப்பு நிறைய பால் கொடுத்து என்னை வாழ வச்சது நீதான். The doctor told her, I am the one few years ago collapsed in front of your house and I asked for a cup of water, but you brought a cup of milk and made me well. இன்றைக்கு இந்த மருத்துவமனையினுடைய சீனியர் டாக்டர். Today I am the senior doctor of this hospital. இந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு அனுகிரகித்திருக்கிறார். The Lord has empowered me to do this. அதனால நீ எதுவுமே பே பண்ண வேண்டாம், சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்ல. Therefore he said, you don't need to pay anything, go in peace. அந்த சம்பவம் அவளுடைய இருதயத்தை உடைச்சது. That incident broke her heart. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of God, நம்முடைய வாழ்க்கையில 2 பகுதியை இந்த முகாம்ல நம்ம தியானிக்க போகிறோம். we are going to meditate 2 parts of our life. ஒன்று ஆவியானவரின் மகிமையான ஒரு செயல்பாடு எப்படி எனக்குள் நிகழுகிறது என்பதை படிக்க போறோம். One, we are going to learn about how the glorious actions of the Holy Spirit that's happening inside me. அடுத்து என்னை கொண்டு அல்லது எனது மூலமாக எப்படி ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். The other portion is we are going to learn how through me the Holy Spirit is going to function. One side we are going to meditate and study about the fruit of the Spirit. ஒரு பக்கம் ஆவியானுடைய கனிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். And the other side we are going to study about the gift of the Holy Spirit. மறுபக்கம் ஆவியானுடைய வரங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஆவியானவர் எனக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறார்? What the Holy Spirit wants inside me. ஆவியானவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார்? What he wants to do through me. ரெண்டுமே முக்கியம். Both are important. ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். Both should be in balance. நாம நிறைய நேரம் ஆண்டவருக்காக அப்படின்ற ரொம்ப கான்சென்ட்ரேட் ரொம்ப கன்சர்ன்டா இருப்போம். Sometimes we will be so much concerned about what we are going to do for the Lord. ஆனா நமக்குள்ள அவர் செய்ய விரும்புகிறதுக்கு நம்ம தயக்கம் காண்பிக்கிறவங்களா காணப்படுவோம். But we may be hesitant that what the Lord wants to do in us. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை மறுபடியும் ரிமைண்ட் பண்றாரு. The Lord is reminding us once again today. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. You did not choose me. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். But I chose you. எதுக்கு தெரியுமா? Do you know why? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும். So that you can go and bear fruit. உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். I appointed you so that your fruits can remain. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த முகாமை நம்ம வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறார். I definitely believe the Lord will make this camp a glorious blessing for us. நமக்குள்ளும் நம் மூலமாயும் தேவன் பெரிய மாற்றங்களை நமது சமுதாயத்துல கொடுக்க போகிறார். God is going to bring great changes in the society, both in us and through us. கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். We are going to pray the Lord may bless as it is. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we all close our eyes and pray? உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்போமா? Shall we pray from the bottom of our hearts? ஆண்டவரே, இந்த முகாமிற்கு என்னை ஒரு முகாந்தரத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். Lord, you have brought me to this camp with a great purpose. நீங்க எதற்காக என்னை கொண்டு வந்தீங்களோ அது என்னில் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. Lord, I commit myself to the purpose that you brought me here to be fulfilled. உங்க ஜீவனுள்ள வார்த்தையும் உங்க வல்லமையும்
என் வாழ்க்கையில மகத்தான மாற்றத்தை மறுரூபத்தை கொண்டு வரட்டும். Lord, let your powerful word and a glorious Holy Spirit may bring great changes in my life, Lord. உங்க கைகள்ல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். I just commit myself in your hands. உங்க பிரசன்னத்துல ஒப்பு கொடுக்கிறேன். I just commit myself into your presence. தொடர்ந்து இந்த முகாம் ஆசீர்வதித்து Continue to bless this camp, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus' name I pray, Lord. Amen. Amen. Thank you. God bless you. Praise the Lord. Praise be to God. Praise the Lord. Amen. உங்களுக்கு ஒரு 5 minutes பிரேக் வேணுமா இல்லை கண்டினியூவாக நாம் மெசேஜுக்கு போகலாமா? எத்தனை பேர் கண்டினியூவாக மெசேஜுக்கு போகலான்னு நினைக்கிறீங்க? How many of you need a break? Second or section. Can we start with the second section straight away? It's okay, yeah? It's okay, that's good. Really, உண்மையிலே இது ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நமக்கு இந்த டைம் அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குது. It's the first day obviously of the camp, so it has been pretty difficult for us to organize right on time. We are just running out of time. பட் நம்ம நீங்கள் பண்ணுற இந்த சக்ரிஃபைஸுக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. But definitely God will give the reward for everyone who waits on him. பிரதர் குருஸ்மாஸ்லாமணியை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பேச்சிலும் சரி வாழ்க்கை முழுவதிலும் கனியை நீங்கள் நிறைவாக பார்க்க முடியும். And as you see Brother Cruz Maslamani, you can see the fruits in his life that has been displayed. அதுபோல் நம்ம மத்தியில் ரெவரண்ட் நெஹமியா அவங்க வந்திருக்கிறாங்க. And again we have Reverend Nehemiah with us. நான் இப்போ இந்தியாவுக்கு இந்த ட்ரிப் போயிருந்த இடத்துல எஸ்ஐகானனுடைய அந்த மீட்டிங் போயிருந்தேன். I went to India a few days back and I went for this conference that was conducted by Ezekiel Francis. அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை ஒரு சுமக்கிற பாத்திரத்தமாக நான் பார்த்தேன். And I could see that God has been using him quite powerfully in that place. தேவன் வல்லமையாக அந்த தேசத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். And God is using him mightily in that country. அவர் தீர்க்கதரிசியாக அற்புதங்களை ஆண்டவர் அவர் மூலமாக சுகமளிக்கிற அற்புதங்களை கூட அவருடைய ஊழியத்தின் மூலமாக செய்து கொண்டு வருகிறார். And God is using him as a mighty prophet, and obviously God has been using him with all the gifts of healing and other gifts as well. போன வாரத்தில் போன சண்டே எங்கள் சபையில் 3 நாட்கள் நாங்கள் யூஸ் பண்ணினோம். நிறைய பேருக்கு அற்புதமான ஹீலிங் கிடைச்சிது. Last Sunday 3 days we had meeting in the church in Bradford, and a lot of people received their healing during those meetings. நீங்க எதிர்பாருங்க, நிச்சயம் உங்க லைஃப்ல அற்புதங்கள் நடக்கும். Sit with an expectant heart and God will speak to you. God will do something wonderful in your life. அவங்களை குறித்து அறிமுகப்படுத்தணும்னு சொன்னா எசேக்கியா அண்ணனுடைய பிரதர் இன் லா. To give an introduction, he's the brother-in-law of Pastor Ezekiel Francis. கரங்களை தட்டி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கரங்களை தட்டி வர. Let's not waste time. Let's clap our hands and welcome him. Hallelujah. Hallelujah. Are you happy this evening? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Jesus is alive. Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Brother, come. At what time should we finish? Okay. Before that, I want to ask a question. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். How many of you want to experience and enjoy the Pentecostal day? இங்க எத்தனை பேருக்கு அந்த பரிசுத்த ஆவியினோட அனுபவம், அந்த பெண்டிகாஸ்ட் டே நடந்த அனுபவம் வேணும், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல கைகளை உயர்த்துங்க. Let me see your hands. எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. If it is real, if you say உண்மையா, let the Holy Ghost watch your hands. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு கரங்களையும் பார்த்துட்டு இருக்கார். I want that day. எனக்கு அந்த டே வேணும். Are you sure? Then you have to be here without food, without water. உங்களுக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இல்லாம, கொஞ்சம் சாப்பாடு இல்லாம, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கணும். 10 days. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு 10 நாள் இருக்கணும். Not one day. ஒரு நாள் இல்ல, 10 நாள். I want your response. இதா சொல்லுங்க, எதுவுமே சொல்லாம இருக்கீங்க.
These 3 days, God is going to change you upside down. I strongly believe in இந்த 3 Jesus நாட்கள் Christ. ஆண்டவர் ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள உங்களை எடுத்துட்டு போவார், ஒரு மறுரூபமான அனுபவத்துக்குள்ள எடுத்துட்டு போவார். I request you not to leave this camp at any cost. I mean, these 3 days, you shouldn't leave. இந்த 3 நாட்கள் எந்த காரணத்தினாலும் ஏதோ ஒரு வேலையோ இந்த இடத்தை விட்டு நவராதீங்க. And I request you not to be locked inside your lodge. அதே மாதிரி உங்கள் ரூம் இருக்குது, லாட்ஜ் இருக்குது, அது அங்கேயே உட்காந்துட்டு அங்கே மத்தியான டைம் போகணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லா டைமும் எல்லா சர்மன்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே வந்து உட்காருங்க. I want to serve to only a thirsty vessel. இங்கே தாகமான ஒரு ஆவியோட வாங்க வந்தீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வந்து I want to serve to such a thirsty person or a hungry one. உங்களுக்கு உண்மையான ஒரு தாகம் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு உண்மையா ஆண்டவர் பிரசன்னம் வேணும் அப்படின்ற ஒரு தாகமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் ஊழியக்காரன். Are you thirsty? Then I will be. பசி இருக்குதா? உங்களுக்கு நான் ஊழியம் செய்ய ரெடியா இருக்கிறேன். If you are hungry, I can minister to you. How many of you are hungry? எத்தனை பேர் பசியா இருக்கீங்க? How many of you are angry? How many? Hallelujah. Hallelujah. Oh, Holy Spirit, let's invite the Holy Spirit. Do you mind standing right now? இல்ல எந்திரச்சு நிற்போமா? Come, Holy Spirit, I need you. Come, sweet Spirit, I pray. Come with your strength and your power. Come in your warm, gentle way. வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே. Holy Spirit, வர வேண்டும் தூய ஆவியே, எங்கள் இந்த கேம்பினிலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா. வந்திருக்கிற எல்லாரையும் அனல் மூட்டு ஆட்கொள்ளும் அப்பா. இந்த 3 நாட்களும் ஹோலி ஸ்பிரிட் எங்களை நடத்துறவங்களை, கோஆர்டினேட்டர்ஸ், பாஸ்டர், குடும்பங்களை, ஆண்டவரே இங்க வந்திருக்கிற எங்களை எல்லாரையும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த மைக்கையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் தருகிறோம், வாங்கிக் கொள்ளுங்க. Not we, Holy Spirit. ஆவியானவரே, உங்களை நாங்க பார்க்கணும். ஜீசஸ், உங்களை நாங்க பார்க்கணும். ஹோலி ஸ்பிரிட், உங்களுடைய பவரை நாங்க பார்க்கணும். உங்களுடைய வேர்டை நாங்க கேட்கணும். உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும். எங்களுக்கு வேற ஒரு டிசைர் இல்லை, ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த ராத்திரி வேளையில இடத்துல கேட்கிறோம். உங்களை ஆவியானவரே, we want to experience you. உங்களை பத்தி நாங்க நிறைய கேட்டிருக்கிறோம், ஆனா உங்களை நாங்க அனுபவிக்க விரும்புகிறோம். Father, we want to experience you, God. ஆண்டவரே, 10 நாள் அவர்கள் மேல் வீட்டறையிலே கூடி இருந்தார்கள். Lord, 10 days they were there in the upper room. But 3 days here, Lord. Just 3 days here, Father. But Lord, only 3 நாட்கள் நாங்க இங்க இருக்கிறோம். What you could do in those days, the same thing be repeated in these 3 days in Jesus. ஆண்டவரே, அந்த 10 நாள்ல நீங்க பண்ண அதே காரியங்களை இந்த 3 நாட்கள்ல எங்கள் மத்தியில நீங்க பண்ணணும் ஆண்டவரே. Come, dear Holy Spirit, we need you.
Holy Ghost. Come, sweet Spirit, we pray. How many of you are ready to ask Him, Holy Spirit, I need you? எத்தனை பேர் இங்க வாஞ்சியா இருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்கு வேணும் அப்படினு Say, Holy Spirit, I want to be a thirsty person. சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் தாகமா Say, இருக்கேன். come, Holy Spirit. சொல்லுங்க, ஆவியானவரே வாங்க. I need you. I need you, Holy Spirit. நீங்க I எங்களுக்கு வேணும். need you, Holy நீங்க எங்களுக்கு Spirit. I want you, Holy நீங்க Spirit. வேணும் ஆண்டவரே. I want to walk with you, Holy உங்க கூட Spirit. நடக்கணும் இயேசு. I want to talk with you, Holy உங்க கூட நான் Spirit. பேசணும் I பரிசுத்த want to ஆவியானவரே. commune with you, Holy உங்க Spirit. கூட இருக்கணும் பரிசுத்த I ஆவியானவரே. want to enjoy your presence, Lord. உங்க கூடயே இருக்கணும். Hallelujah. 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 Come, thank you. Hallelujah. The Lord is come in this place. Hallelujah. Ushmahanana. Hallelujah. Lamunaha Siriya. Hallelujah. Ramasekenehe. Hallelujah. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows the world. Thank you for these 3 days, Holy Spirit. 3 நாட்களுக்காக நன்றி I செலுத்துகிறோம். welcome you. பரிசுத்த ஆவியானவரே, I welcome you. உம்மை வரவேற்கிறோம். I welcome உம்மை you. வரவேற்கிறோம். If you can join with me like a child and say, I welcome you, Holy என்னோடு Spirit. சேர்ந்து நீங்களும் வரவேற்பீங்களா பரிசுத்த ஆவியானவரே? Just be like a child. சின்ன பிள்ளையை போல. Those who want to be anointed, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய those who அபிஷேகம் want to be வேணும் full of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான those அபிஷேகம் who want to வேணும். enjoy the dynamic presence and the power of the Holy பரிசுத்த Spirit, ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களுக்கு வேணும். be like a child. ஒரு சின்ன பிள்ளையை போல. Just to say, I need you, Holy சொல்லுங்க, பரிசுத்த Spirit. ஆவியானவரே நீங்க எனக்கு வேணும். I want to be full of the Holy நீங்க Spirit. முழுமை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. Possess me, Holy Spirit. முழுமை என்னை ஆட்கொள்ளுங்க அப்படின்னு I சொல்லுங்க. hand over my spirit, soul, mind and body என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் உம்முடைய totally into your hands, Holy உம்முடைய Spirit. கரத்துல கொடுக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே. How great thou art, how great, Holy Spirit, you are Jesus. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. நன்றி. These 3 days, இந்த 3 நாட்கள் you are going to forget everything. எல்லாத்தையும் நீங்க மறக்க போறீங்க. You are going to set aside everything. எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டு You and Jesus. ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும். You and Jesus. நீங்களும் ஆண்டவர் மட்டும். You and the Holy Spirit. நீங்களும் பரிசுத்த You ஆவியானவர் and your மட்டும். Father. நீங்களும் உங்க அப்பா பிதா மட்டும். Nobody in between. வேற யாரும் உங்களுக்கு இருக்க போறது Nothing in between. வேற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு குறுக்க வர போறது இல்ல. நீங்களும் உங்க பிதாவும் மட்டும். Are you ready? நீங்க அதுக்கு ரெடியா? Everybody open your mouth and say, வாய்களை திறந்து சொல்லலாமா? Jesus, ஆண்டவர் for these 3 days, இந்த 3 நாட்களுக்கு from this moment இந்த மொழியில till I go out of this campus, நான் இந்த 3 நாட்கள் முடிச்சு போகிற வரைக்கும் I commit myself நான் உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். as I am, நான் எப்படி இருக்கணும் அதே போல totally into your hands. முழுமையாக உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். Take me, Lord. என்ன எடுங்க ஆண்டவரே. Whatever you want to break in me, எப்படி என்ன உடைச்சு நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்க, whatever you want to make me mold in my life, எப்படி என்ன மாற்றணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ ஆண்டவரே, do it. அத பண்ணுங்க. I give you 100% freedom. நான் உங்களுக்கு 100% ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுக்கிறேன். I just give you freedom. உங்களுக்கு நான் முழு உரிமையை கொடுக்கிறேன். I don't want to be
in everything, Lord. நான் எல்லாத்தையும் I want you to be in everything. என்னோட சுயம் இல்லாம இயேசப்பா நீங்க எல்லாத்தையும் ஆளுகை பண்ணுங்க. Let me not live, but let Christ live in me. நான் இனிமேல் வாழ்றதல்ல இயேசப்பா, நீங்க எனக்குள்ள வாழுங்க. Hallelujah. 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 Somebody shout and sing. Hallelujah. 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 ஈசையா சொல்லுங்க. ஈசையா ஈசையா என் ஈசையா. ஆவியானவரே ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே 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 ஓரமாசே அலரோஷே கனமஸ்மல் கியாவுஜே கன் அகுசே மரா கலமஸ்குல்யா. Somebody has come here like this saying in your heart. இங்கே ஒருத்தர் வந்திருக்கீங்க, உங்க மனசுல நீங்க சொல்றீங்க, I am a totally broken vessel. நான் முழுமையாக உடைக்கப்பட்ட பாத்திரம். My life is shattered like anything. என்னுடைய முழு வாழ்க்கையும் உடைஞ்சு போன ஒரு I have நிலைமையில come with a great difficulty here. இங்கே வந்திருக்கிறேன், பட் ஆனா ரொம்ப கஷ்டத்தின் Lord, மத்தியில I expect you some miracle in my life. ஆண்டவரே நீங்க ஒரு புது மிராக்கிள் I என்னோட want a வாழ்க்கையில transformation in my life. என்னோட லைஃப்ல நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணனும் அப்படினு My வந்திருக்கீங்க. family life is not peaceful. என்னோட ஃபேமிலி லைஃப் பீஸ்ஃபுல்லா இல்ல, Full of confusion. முழு குழப்பங்களோட I have come here just for peace with நான் God. ஜஸ்ட் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய பீஸ் சமாதானத்தை நான் வாங்கணும் அப்படினு வந்திருக்கிறேன். Yes, somebody is here like that. இங்க ஒருத்தர் அந்த மாதிரி வந்திருக்கீங்க. The Lord tells you, my daughter, உங்ககிட்ட சொல்றாரு, சகோதரி, you are my daughter. you are நீங்க என்னோட You are my dear daughter. நீ என்னுடைய மகள். I know your life is broken. எனக்கு தெரியும் உன்னோட வாழ்க்கை ஒரு Many times it is broken to pieces. நிறைய டைம் உன்னோட வாழ்க்கை உடைஞ்சு போன. But I have come here பட் ஆனா நீங்க இங்க வந்திருக்கீங்க like a potter. பட் நான் இங்க வந்திருக்கிறேன் உன்னோட லைஃபை திருப்பி I'm going to make you once again. I'm going to form you once again. திரும்ப உன்னை நான் வணைய போகிறேன். I will make you into a royal vessel. உன்னை ஒரு ராஜரீகமான பாத்திரமாக நான் மாற்றப் போகிறேன். Thank you. Thank you. Thank you. Father, I thank you for this day. Father God, in Jesus name. Hallelujah. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. எல்லார் கண்களை திறந்து பார்ப்போம். Let's open our eyes and see. Hallelujah. இப்போ நான் can I start now? இப்போ ஆரம்பிக்கலாமா? You want to eat or you want to hear? உங்களுக்கு சாப்பாடு வேணுமா அல்லது நீங்க ஒரு மெசேஜ் நீங்க கேட்கலாமா? சொல்லுங்க. Tell me. உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது. Let it be according to your word this evening. ஹலோ சொல்லுங்கங்க. ஏதாவது சொல்லுங்க. Let's speak. Just speak out. எதையாவது சொல்லுங்க. ஃாதர் பாடி வச்சிருக்காரு. ஏதாவது செய்யணும். நீங்க ஏதாவது சொல்லுங்க. Just go ahead. Tell what you want to do. You want to eat right now or do you want to hear the word of God this evening? Both. Oh. Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah, hallelujah. Hallel, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallel, 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 hallelujah. நல்லவர் நல்லவர் இயேசுவே, நல்லவர் நல்லவர் இயேசுவே, நல்லவர் நல்லவர் இயேசுவே, ரொம்ப ரொம்ப நல்லவர் இயேசுவே. சொல்லுங்க, நல்லவர் நல்லவர் இயேசுவே, நல்லவர் நல்லவர் இயேசுவே, நல்லவர் நல்லவர் இயேசுவே, ரொம்ப ரொம்ப நல்லவர் நம் இயேசுவே. ஹalleluya. உட்கார். Let's be seated. விட்டீங்கன்னா ஒரு 1 o'clock வரை போகலாம். If you allow me, we can go till 1 a.m. But what can I do? You have your own timings. என்ன பண்ணலாம் முடியும், உங்களுக்கு நேரம் I thank God for this wonderful day. I thank God for Pastor Sudhakaran. He has arranged this seminar with a great task as well as with a great burden. நான் பாஸ்டர் சுதாகருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த டைமில் கூட இந்த கேம்பை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். ஒரு பெரிய தாகத்தோடையும் இந்த கேம்பை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக நான் ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். He has a purpose for this camp. இந்த கேம்புக்கு ஒரு நோக்கம் அவர்கிட்ட இருக்குது. What's the name of this camp? இந்த கேம்போட நேம் என்ன வச்சிருக்கிறோம்? Holy Ghost Camp. The Holy Spirit Camp. Are you sure? Tell me, those who are at the back. பின்னாடி உட்கார்ந்திருக்கோங்க, சொல்லுங்கம்மா. Is it a Holy Ghost camp? Yes. Then the timing should be Holy Ghost timing. இது பரிசுத்த ஆவியினோட கேம்பா இருந்ததுன்னா அது அவரோட டைமிங் படி தான் நடக்கணும். The schedule must be Holy Ghost schedule. இது பரிசுத்த ஆவியினோட ஸ்கெட்யூல் படி You தான் நடக்கணும். can't make a schedule and say this is a Holy Ghost camp schedule. நீங்க ஒரு ஸ்கெட்யூலை போட்டுட்டு இதுக்குள்ள தான் பரிசுத்த ஆவியினர் மூவ் பண்ணனும். Sometimes the Holy Ghost would say, அதுல சில சமயம் பரிசுத்த ஆவியினர் tomorrow is a fasting day. நாளைக்கு இப்ப நீங்க உபவாசித்து ஜெபம் பண்ணனும் அப்படினா Uba, va, some, at least some food I want. கொஞ்சமா சாப்பாடு வேணும் அப்படினு சொல்றீங்களா? Hello, I want to ask you a question directly. ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். These 3 days, இந்த 3 நாட்களும் do you want it to be the Holy Ghost camp? நீங்க உண்மையா பரிசுத்த ஆவியோட கேம்ப் Yes or no? Tell me please. ஆமாவா These இல்லையா? 3 days I want you to speak with us. நீங்க இந்த 3 நாட்கள் நீங்க பேச போறீங்க. Amen. Shout and say hallelujah. கொஞ்சம் சத்தமோட ஹalleluya. Ask somebody, do you want this camp to be the Holy Ghost camp? பக்கத்துல உள்ளவங்க கேளுங்க, இந்த கேம்ப் ஹோலி கோஸ்டோட கேம்பா இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? கேளுங்க. First make it clear. முத கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. Before when you go for an interview, they have their own some questions. ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய கேள்விகள் When you settle the questions, அந்த கேள்விகள் முடிச்ச பிறகு they decide whether to take you in or not. அந்த பதில் எல்லாம் கேட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க ஓகே இவர் ஓகே இல்ல. I want to decide whether I should continue or not after you settle the questions with me. So நான் இந்த கேம்புக்கும் நான் அதே மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். நீங்க சொல்ற பதில்களை வச்சு ஓகே அடுத்த செக்ஷனுக்கு போலாமா என்ன பண்ணலாம்? I'm not joking, I'm really asking you. நான் சும்மா சொல்லல, நான் உண்மையாவே Do you want this camp to be the Holy Ghost camp? Yes or no? உண்மையிலேயே இது பரிசுத்த ஆவியினரோட கேம்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் சத்தமா. Thank you. Shout and say yeah. Amen. Yeah. Sure. Holy Spirit, just lift your right hand and say Holy Spirit. எல்லாரும் வலது கரை தூக்கி Holy I Spirit. tell you really, நான் உண்மையா சொல்றேன். let this camp be yours. இந்த கேம்ப்ல நீங்க என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரே நீங்க பண்ணுங்க. We cancel every man's idea, man's schedule in Jesus name. மனுஷன் போடுற பிளான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுகிறேன். ஆமென். I want the Holy Ghost schedule. பரிசுத்த ஆவியினுடைய உம்முடைய ஸ்கெட்யூல் படி நீங்க நடத்துங்க. Lead us. நீங்க நடத்துங்க. Speak to us. நீங்க எங்க கூட பேசுங்க. I want the Holy Ghost. நீங்க not Pastor Nehemiah. நீங்க பரிசுத்த ஆவியானவர் நீங்க not Pastor Sudhakaran.
நான் பரிசுத்த நெகேமியா அல்லது Not நான் Pastor பாஸ்டர் Cruz. நான் பாஸ்டர் க்ரூஸ் Nobody in Jesus name. யாரும் கிடையாது. Only the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நீங்க நடத்துங்க. In Jesus name. In Jesus name. I surrender. Amen. Hallelujah. நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் போவேன். இந்த டைம் வேற, அதாவது அவங்க எறும்பு டைம் கொடுத்துட்டு யானையை பத்தி பேச சொன்னா எப்படி பேச? Hallelujah. Amen. Hallelujah. 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 நேரம் ஆனாலும் ஒண்ணும் இல்லை, இரவு இருந்தாலும் பரவாயில்லை, சாப்பாடு குளிர்ந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆவியான நிறைவு அக்னி வேண்டும் அல்லோ. ஹalleluya hallelujah Hallelujah. ஆவியானவரே, இந்த 3 நாள் உங்களை அழைக்கிறேன். வாங்க, ஒரு அக்கினி நிரம்பட்டும். இந்த ஹால்ல தேவ வல்லமை, இந்த 120 பேர் கூடியிருந்த அதே இடத்தில் வந்த வல்லமை, பரிசுத்தருடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Right now, start it in Jesus name. Hallelujah. Hallelujah. Amen. I have a message for at least for an hour. இந்த ஒரு ஆண்டவர் வார்த்தை இருக்குது, ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர்க்காவது அது நான் கொடுக்கணும். Now what shall I do? I do not know. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல. Tell me. நீங்க சொல்லுங்க. How long can I go? You decide your time, then I will continue or stop. எவ்வளவு நேரம் வரைக்கும் போகலாம் நீங்களே சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்கங்க, நான் சீரியஸா கேக்குறேன். மணி இப்போ 9 ஆகுது, எவ்வளவு நேரம் போகலாம் சொல்லுங்க. ஏன்னா 9 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லி கேம்பை 8:22க்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா 9 மணிக்கு முடிக்கணும்னு 8:22க்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன், பாஸ்டர் க்ரூஸ் ஏறும்போது 8:22 I think. பாஸ்டர் க்ரூஸை கொண்டு க்ரூசியலா விட்டுறக்கூடாது. சொல்லுங்க. ஜுங்கல் ஹம்னி ஆந்தோ ருஸ்க ஹனி ஆந்தாரா. இதெல்லாமோ பேசுறாரு, ஒன்றும் புரியலையே. சொல்லுங்க, நான் சீரியஸா கேட்கிறேன். பாஸ்டர் நீங்க சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முடியும்? What time can finish? Only 20 minutes. 20 minutes. My goodness. Okay. Holy Spirit, help me. பரிசுத்தானவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. Listen to me. இந்த கேளுங்க. When I was praying for this meeting, நான் இந்த மீட்டிங்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்த டைம்ல the Lord gave me a verse. ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை The கொடுத்தார். book of Jeremiah, உங்களோட பைபிள்ல chapter 29, Jeremiah verse chapter 11 29. through 13, please. Jeremiah chapter 29 verse 11. For I know the thoughts that I think towards you, says the Lord. God has some thoughts about you. ஆண்டவர் உங்கள் மேல ஒரு யோசனை, கொஞ்சம் யோசனைகள் இருக்குது. They are not for evil. அந்த பிளான்ஸ் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரோ அது உங்களுக்கு ஈவிலான பிளான் கிடையாது. It's for good. அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவான. God knows your future. பரிசுத்த ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணலாம். தமிழ் அப்படியா? எனக்கும் தமிழ் இங்கிலீஷும் இதுல தான் கம்ஃபர்டபுளா இருக்குது. என்ன பண்றது, டைம் வேற இருக்குது. ஓகே, ரமல ஹஷம் ப்ரோட்டோ, சரி மிக்ஸ் பண்ணி பேசலாம். Glory to Jesus. He says, I know the thoughts about you. ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு வேண்டிய உங்களை பற்றி நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். God says that he knows the thoughts about you. உங்களை பற்றிய திட்டம் எனக்கு தெரியும். God knows the very plan that he has for you. நிறைய பேர் நீங்க கேக்குறீங்க ஆண்டவர்ட்ட, many of you here are ஆண்டவரே asking God, என்னுடைய பிளான் என்ன ஆண்டவரே? you are asking God, what is the plan? என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? How my future will look like? நான் தொடர்ந்து இந்த நாட்டிலே இருக்க போறேனா? Am I going to be like இல்ல இந்தியாவுல போய் திரும்பி போக போறேனா? Am I going to return இல்ல the same way? சிலோனுக்கு போகணுமா? Am I going to go to Siloam? இல்ல நான் என்னதான் பண்ணணும்? What am I going to do? நான் எதிர்பார்த்த ஒரு ப்ராஸ்பரிட்டி இல்லையே. I was expecting some prosperity, I can't see anything. ஆண்டவர் சொல்றாரு, God is saying to you, நான் நினைச்சிருக்கிற நினைவு வித்தியாசம். my plans towards you are different. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை
the expectant result that you are நான் expecting, உங்களுக்கு கொடுக்க போகிறேன். God is going to give it அது to you. மட்டுமல்ல, Not only that, நீங்கள் எதிர்பார்த்திராத பெரிய காரியங்களையும் நான் செய்ய even போகிறேன். the things that you don't expect, God is going to do it for எபேசியர் you. 3:20 நீங்கள் போனீங்கன்னா, If you read Ephesians chapter 3 and நீங்கள் verse வேண்டிக் 20, கொள்வதற்கும் more than you ask, நீங்கள் நினைப்பதற்கும் more than you can imagine, மிகவும் அதிகமாய் God will do exceedingly நான் உங்களுக்கு செய்வேன். abundantly. He will do it for you. ஹalleluya. Hallelujah. ஓ மஹல ரஷக்கல புரோட்டே கிரண்டோ கிளேட்டோ. ஆண்டவர் சொல்றார், God is saying to you, நான் உங்களை பற்றி நினைத்திருக்கிற நினைவுகள், the thoughts that I have towards you, it's not for evil, அது கெட்டதானது it's கிடையாது, for peaceful one, அது சமாதானத்துக்கு it's வேண்டிய for வழி, prosperous one, ஒரு வளர்ச்சியான ஒரு செழிப்பான ஒன்று, it's for prosperity, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். it's towards peace. Hallelujah. Hallelujah. Oh hallelujah. It's for prosperity. ஒரு செழிப்பை நோக்கி வைக்கிற ஒரு So plan. what God says, ஆண்டவர் என்ன சொல்றாரு? if you read in the 13th verse, 13வது வசனத்துல நீங்க வாசிங்க அப்படினா, if you will seek me with whole heart, நீங்க முழு இருதயத்தோடு தேவனை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, as you are seeking for me, நீங்க ஆண்டவரை நோக்கி you பார்க்கிற will பொழுது find me. நீங்க ஆண்டவரை கண்டடைவீங்க. Today I want to make a thirst in you. இன்னைக்கு நான் உங்களுக்குள்ள ஒரு thirst I want to create a thirst and a hunger for God. உங்களோட மனசுக்குள்ள ஒரு ஆண்டவருக்காக ஒரு தாகத்தை உண்டாக்க ஆசைப்படுறேன். Matthew 7:7 you can read. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது And also அதிகாரம் 8th verse. 8வது வசனமும் வாசிக்கலாம். See, seek you shall find. நீங்க Ask, தேடினா you shall நீங்க be given. கண்டுபிடிப்பீங்க. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு Knock கிடைக்கும். and it shall be open for you. தட்டுங்கள், அது உங்களுக்கு திறக்கப்படும். Seek and you shall find. நீங்க தேடினீங்க அப்படினா நீங்க What do கண்டுபிடிப்பீங்க. you mean by seeking? தேடுறது அப்படினா என்னது? Seeking with a desperation. ஒரு தேடுதல் அப்படின்றது வந்து ஒரு தாகத்தோட ஒரு தேடலா இருக்கணும். Hallelujah. I want to give you 3 words today. இன்னைக்கு ஒரு 3 வசனங்கள் உங்களுக்கு கொடுக்க போறேன். Word, desperation. ஒரு தாகம் அல்லது ஒரு தாகம், ஒரு தாகம். அதாவது தாகம் இல்லை, இது இப்படி தாகம்னு சொல்ல முடியாது. அதாவது வாழ்க்கையே முடிஞ்சு நொந்து போய் இனி முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை மாதிரி, எனக்கு இதுல இருந்து ஒரு இது வேணும். டெஸ்பரேஷன்னா எனக்கு எது இல்லாட்டும் பரவாயில்ல, இது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது this is the last chance for me, like that. இதுதான் கடைசியான ஒரு, Without that I cannot live. இது இல்லாம என்னால இருக்க முடியாது. Hello. A desperation. And a divine encounter. And a demonstration of the spiritual or supernatural. These 3 words I want to just to give you. 3 வார்த்தைகள் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒன்னு, ஒரு டெஸ்பரேட் நம்ம ஆண்டரை தேடுற ஒரு விஷயம். வேற எது இல்லாட்டியும் பரவாயில்ல, பட் ஆண்டரோட பிரசன்னை எனக்கு வேணும் அப்படின்னு தாகத்தோட அதாவது இருக்கிற ஒரு, the pastor was saying, Cruz pastor, a boy was about to die. பாஸ்டர் கிறிஸ்மஸ்ல அப்படி சொன்னாங்க. He wanted nothing but water. ஒரு அந்த பையன் வந்து சாக போற நிலைமையில இருந்தா, If he had no water, தண்ணி இருந்தா மட்டும் he would die. That is called a desperation. ஒரு தண்ணி மட்டும் இருந்தா போதும், அதுதான் ஒரு டெஸ்பரேஷன். At that time he does not need butter jam. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு டோஸ்டோ அல்ல பட்டர், He doesn't want the bread butter jam. ஒரு பிரெட்டோ ஒரு அதுல, He doesn't want chicken food. அவனுக்கு சிக்கனோ மத்த He விஷயம் wants தேவையில்லை. only water. அவனுக்கு தேவையானது தண்ணீர். A man with thirst. ஏன்னா அவனுக்கு தாகம் இருக்குது, அவனுக்கு தண்ணி இருந்தா போதும். Orama sekeni mirianto roko seprititi halpa kenetitia. He was about to die. அவன் ஆல்மோஸ்ட் சாகக்கூடிய நிலைமையில இருந்தான். He wants water. அவனுக்கு வேண்டியதெல்லாம் தண்ணி. Samson was about to die even after a high demonstration of supernatural power, killing 1,000 people by a fresh jawbone of a donkey. நமக்கு சாம்சன் பத்தி தெரியும். ஒரு தாடையின் எலும்பை வச்சு அத்தனை பேர் அவன் சாகடிச்சான். அவனுக்கும் But he was about to die. அவன் சாக போற நிலைமையில He அவனுக்கு said, Lord, I want water. அவனும் ஆண்டவர்ட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு தாகம். A desperation. அந்த ஆண்டவர்ட்ட ஏங்கி கேட்ட, I ஆண்டவரே want to create a desperation in your spirit. இன்னைக்கு உங்களுக்குள்ள நான் ஒரு ஏக்கத்தை உண்டாக்க விரும்புறேன். Unless or until you bless me. நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சா இல்ல ஒழிய, Unless or until you take me and use me as a mighty man of நீங்க God. என்னை எடுத்து உம்முடைய பிள்ளையாக என்னை யூஸ் பண்ணால் ஒழிய,
Unless or until I see this United Kingdom see a great revival in my life with my own eyes. என்னோட கண்களால இந்த யுனைடெட் கிங்டம் இந்த தேசத்தில் உள்ள மக்கள் உம்மை நேசிச்சு உம்முடைய பாதையில வர வரைக்கும், unless or until my people come back to God once again with tears, with full of worship, full of power, singing and dancing and enjoying God's presence, I cannot let you go. நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே இங்க உள்ள எல்லா எனக்கு தெரிஞ்ச மக்கள், என்னோட நண்பர்கள் எல்லாரும் உம்மை தேடி அழுது உம்முடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி வர வரைக்கும் I will not let you go. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். I will not eat. நான் சாப்பிட I மாட்டேன். can't drink. நான் குடிக்க மாட்டேன். I will be in your presence. நான் உம்முடைய பிரசன்னத்துல இருப்பேன். I want a radical change in this nation. எனக்கு ஒரு புது சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகணும். Hagar was about to die. Her child was about to die because of lack of what? ஆகார் பத்தி நமக்கு தெரியும். அந்த பாலைவனத்துல போற டைம்ல அந்த பிள்ளைக்கு தண்ணி இல்லாம அவங்க அந்த தாகத்தோடு இருந்தாங்க. Genesis 21 16 17 18 you can read. நீங்க அத வந்து ஜெனசிஸ் நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமத்துல வாசிக்கலாம். Hallelujah. The child was about to die. அந்த குழந்தை சாகப்போற நிலைமையில இருந்தது. This lady went away from the child. அந்த ஆகார அத பார்க்க முடியல. அந்த She was crying. அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா. This lad was also crying. இந்த தேசம் அழுகுது. The child was crying. அந்த God heard the voice of the child. அந்த குழந்தை அழுது. ஆனா ஆண்டவர் அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்டார். The Lord came down. அந்த இடத்துல ஆண்டவர் வந்தார். Holy Spirit. The Lord came down. அந்த இடத்துல ஆண்டவர் வந்தார். And the angel spoke to Hagar. Hagar, அந்த பரிசுத்த what happened to you, Hagar? அந்த இடத்துல தேவதூதன் அவங்ககிட்ட பேசுறாங்க. என்ன ஆச்சு ஆகார்? Why the lad is crying? எதுக்கு இந்த பையன் அழுகுறான்? I heard the child's voice. எதுக்கு இந்த குழந்தை அழுகுது? He opened the eyes of Hagar to see a fountain nearby. அந்த நிமிஷத்திலே அவளோட கண்களை தேவதூதன் கண்களை திறந்த டைம்ல அவ அந்த இடத்துல அருகில் ஒரு ஊற்று இருந்துச்சு. நீர் ஊற்றுறாங்க பாக்குறாங்க. Whole today I want to see the people with the thirst. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தாகம். Matthew 5:6 says, மத்தேயு 6 those who are hungry and thirst for righteousness shall be satisfied. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள், பாக்கியவான்கள். Hallelujah. Jesus said on the last day of the Passover or the feast in John 7:37 and 38. யோவான் 7 கடைசி வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். 37-38 இயேசு சத்தமா சொல்றார், if anyone is thirsty, come unto me. யாராவது தாகமா இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க. I ask you, are you thirsty for anointing? நீங்க ஆண்டவரோட பிரசன்னத்துக்காக Are you thirsty for the presence of God? Are you thirsty for the power of the Holy Spirit to witness? ஆண்டவருடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை உணர்றதுக்கு நீங்க தாகத்தோட இருக்கீங்களா? Are you thirsty? The church should be packed with God's people and the power of God. நீங்க அந்த தாகத்தோட உட்கார்ந்து இருக்கீங்களா? Are you thirsty? தாகத்தோட இருக்கீங்களா? Are you thirsty? You want to see Jesus? ஆண்டவரை பார்க்கணும் அப்படிங்கற ஒரு தாகம் உங்ககிட்ட இருக்குதா? Lift your hand and say, Father, சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. create, let there be a thirst in my life. எனக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு தாகத்தை கொடுங்க. Let me be a man or a woman of thirst. நான் ஒரு தாகத்தோட இருக்கிற ஒரு மனுஷனை நான் மாற்ற. I want to be a hungry man for God. உமக்காக தாகத்தோட இருக்கிற ஒரு மனுஷனா, a thirsty man for Jesus. உமக்காக தாகத்தோட இருக்கிற ஒரு மனுஷனா மாற்றுங்க. Listen to me. These 3 days, இந்த 3 நாட்களும் the Holy Ghost wants to move in you. பரிசுத்த ஆண்டவர் உங்களை கூட He wants to change you upside down with His anointing. உருமாற்ற விரும்புகிறார். So be serious. ரொம்ப சீரியஸா be very careful to listen to the voice of God. பரிசுத்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க சென்சிட்டிவா இருங்க. Hallelujah. 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 A desperation. ஒரு தேடல் இருக்கு. ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு விரக்தி இருக்கணும். விரக்தி, that's right word, thank you. விரக்தி, a depressed situation. It's not a depression but a desperation.
ஒரு விரக்தியான ஒரு நிலைமை, ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு தாகத்தோட நீங்க இருக்கணும். Without the anointing, I can't live. I can't move an inch. ஒரு பரிசுத்த ஆவியினோட அனாயிண்டிங் இல்லாம என்னால அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற ஒரு தாகம் Maybe இருக்கு. however you lived so far, I do not know. I don't want to know. நீங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்ல. But I tell you in the name of Jesus, பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், in the name of Jesus, there must be a thirsty. உங்களுக்குள்ள ஒரு There தாகம் must be a இருக்கணும். thirst. உங்களுக்குள்ள ஒரு தாகம் Oh, இருக்கணும். Rama Kene Salo Kuma Randa Kurepa Tekle Taindo Takle Brata Kleto. Hallelujah. 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 If you are a desperate vessel, நீங்க ஒரு விரக்தி உள்ள ஆண்டவருடைய, you will be a dynamic vessel in the hands of the அப்படி Lord. நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய கையில ஒரு டைனமைட் மாதிரி இருப்பீங்க. Amen. Hallelujah. 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 Jesus said, ஆண்டவர் சொல்றாரு, you shall wait in Jerusalem for some days, நீங்க ஜெருசலேம்ல காத்துருங்க, and suddenly ஒரு the Holy Ghost power will come. பரிசுத்த ஆவியானவர் When அந்த the Holy Ghost வருவார். comes upon you, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல you வரும்போது shall become stronger. நீங்க இன்னும் பலமான You shall become an overpowering man or a woman. நீங்க இன்னும் பலசாலியா ஆவீங்க. You shall be, yes, a dynamic vessel. நீங்க ஒரு டைனமைட் போல இருப்பீங்க. The Holy Ghost shall come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்பொழுது, These are the days of Holy Ghost. இந்த நாட்கள் தான் பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள். Somebody shout and say, this is not an ordinary time. சொல்லுங்க, இது ஒரு ஆர்டினரி. This is the Holy Ghost day. இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் create in me a thirst for ஒரு தாகத்தை you. எனக்கு உண்டாக்குங்க. கேளுங்க. A deep thirst in me. என்னிடத்துல ஒரு தாகத்தை I don't want to be an ordinary vessel. நான் ஒரு ஆர்டினரியான மனுஷன். I want to be an extraordinary நான் vessel. ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான பர்சனா இருக்க I விரும்புறேன். want to be a thirsty person. நான் ஒரு தாகத்துள்ள A மனுஷனா hungry இருக்க soul விரும்புறேன். after you. நான் உங்களுக்காக வாஞ்சிக்கிறேன். In the book of Ruth, if you read, Ruth. In the book of Ruth, நீங்க ரூத்தோட Naomi said, you go back home. நோமி சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு போ. But Ruth said to her Ruth என்ன mother-in-law, சொல்றாங்க? I can't go. நான் போக முடியாது. Wherever you die, I நீங்க shall எங்க die. போவீங்களோ நான் அங்க வருவேன். Wherever you are buried, I shall be buried நீங்க எந்த there. இடத்துல சாவீங்களோ அந்த இடத்துல நானும் சாவேன். எந்த இடத்துல நீங்க பரியா பண்றாங்களோ This அதே இடத்துல evening, நானும் இருப்பேன். I want to create such a covenant with God. நீங்க அதே மாதிரி ஒரு covenant இந்த டைம்ல ஆண்டவருக்குள்ள You must say, Lord, நீங்க சொல்லணும், ஆண்டவர், I don't want to live here after an ordinary vessel. நான் இனிமேட் ஒரு ஆர்டினரி வெசலா இருக்க I want to be a supernatural vessel in the hand of the Lord. நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் வெசலா இருக்க I விரும்புறேன். want to see the power of God falling down in the church. பரிசுத்த ஆவியினோட பவரை நான் பார்க்கிற ஒரு I want to மனுஷனா see இருக்கணும். United Kingdom coming back to God. அந்த தேசம் திருப்பி ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய நாட்கள் I have heard about Wigglesworth, but I want to see the Wigglesworth power that moved through him by the Holy Spirit in my life. நான் விகில்ஸ்வத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதே போல அந்த நாட்கள் நடந்த அதே சம்பவங்கள் இதே இந்த டைம்ல நடக்கணும். I am reading apostles, but I want to be an apostle in your hand, oh God. நான் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் வாசிக்கிறேன், பட் அதே அது அப்போஸ்தலர்ஸ பத்தி படிக்கிறேன், பட் நான் அந்த மாதிரி ஒரு அப்போஸ்தலனா நான் இருக்க விரும்புறேன். I want to see Jesus. நான் ஆண்டவரை A பார்க்க desperation to see Jesus. ஒரு விரக்தியான ஒரு நிலைமை A ஆண்டவரை thirst to பார்க்கணும். see Jesus and hear the voice of Jesus. ஆண்டவருடைய வசனங்களை கேட்க ஒரு தாகம். Hallelujah. 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 If you read John 12 verse 21, யோவான் 12:21 வாசிங்கனா, there came some Greeks and they made a request to Philip. கொஞ்சம் கிரேக்க மக்கள் அந்த இடத்துல வராங்க. We want to see Jesus. அவங்கட்ட கேக்குறாங்க, நாங்க ஏசப்பா பார்க்க முடியுமா? We want to see Jesus. நாங்க ஏசப்பா பார்க்க முடியுமா? UK is asking you, I want to see Jesus in நீங்க you. கேக்குறீங்க, நான் அவங்க கேக்குறாங்க, ஆண்டவர் ஜீசஸை பார்க்க முடியுமான்னு. UK people want to see Jesus in us. The people in the UK, இந்த தேசத்துல உள்ள மக்கள் அவங்க கேக்குறாங்க, நாங்க பார்க்க முடியுமா, ஆண்டவரை பார்க்க முடியுமா? There was a man, Zacchaeus. ஒருத்தர் இருந்தார், சக்கேயுஸ். He heard about Jesus. அவர் இயேசுவை பத்தி கேள்விப்படுறார். Everybody was watching Jesus. அந்த இடத்துல நிறைய கும்பல் இருந்தது. But this man could not see இந்த Jesus. சக்கேயு வந்து ஆண்டவரை பார்க்க When முடியல. Jesus went to Jericho, ஜீசஸ் வந்து ஜெரிகோவுக்கு போற he டைம் heard that Jesus was coming in. அவர் கேக்குறாரு, இயேசு இந்த பக்கம் வராரு. So he immediately ran to a Skymore tree. இந்த சக்கேயுஸ் மனுஷன் என்ன பண்றான், ஒரு ட்ரீ மேல ஏறி And he was hiding himself. அந்த மரத்துல மறைஞ்சிக்கிட்டு அவன் பார்க்கறான். Are you hiding yourself somewhere? நீங்க இன்னைக்கு மறைஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. Are you really thirsty to see Jesus? உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு தாகம் இருக்குதா? Do you want to see Jesus? உண்மையிலேயே நீங்க ஆண்டவரை பார்க்கணும் அப்படி Do you want to witness Jesus' power? நீங்க ஆண்டவரோட பவரை நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்களா?
இயேசுவே உம்மை நான் பார்க்கணும். இயேசுவே உம்மோடு பேசணும். உங்க கிட்ட கிட்ட அமரணும். உம்மை தொட்டு தொட்டு பார்க்கணும். உம் சத்தம் எல்லாம் கேட்கணும். என் செல்ல இயேசையா. Thank you. Are you desperate for Jesus? நீங்க ஆண்டவருக்கு மேல ஒரு தாகத்தோட இருக்கீங்களா? Do you want to have a close connection with Jesus? ஆண்டவர் கூட ஒரு நெருங்கிய உறவு வைக்கணும் அப்படி நீங்க Are you worried about these worldly affairs? இந்த உலகத்துல உள்ள ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? Holy Spirit, I welcome you. I want this to be the Holy Ghost camp. இந்த கேம்ப் முழுவதும் பரிசுத்த ஆவியினோட ஆளுகை இருக்கணும்னு நான் விரும்புறேன். I was praying this day. நான் இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணேன். Lord, there is a purpose in bringing us here. ஒரு நோக்கத்தோட நீங்க இந்த இடத்துல எல்லாரையும் எங்களை கூட்டி சேர்த்திருக்கீங்க. I want the Holy Spirit to fall this place. பரிசுத்த அவருடைய அபிஷேகம் இந்த இடத்துல ஃபுல்லா நிரம்பணும். I want everybody be touched by the Holy Spirit. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தானவர் தொட்டு I want everybody be changed upside down to be a useful vessel and a dynamic vessel in the hand of the ஒவ்வொருத்தரையும் ஒரு Lord. டைனமிக் போல உருவாக்கணும் அப்படி நான் ஜெபம் பண்ணேன். இயேசையா உம்மை நான் பார்க்கணும். இயேசையா உம்மோடு பேசணும். உங்க கிட்ட கிட்ட அமரணும். உம்மை தொட்டு தொட்டு பார்க்கணும். உங்க சத்தம் சித்தம் எல்லாம் செய்யணும். என் அன்பு இயேசுவே. At my home, என்னோட வீட்ல my darling, she is not sleeping. She is praying for you here right now. என்னோட மனைவி இந்த கேம்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. Even Ezekiel and his father and mother, they got up by some time ago, and I told them to go to bed. They were just sitting and praying for you. And even எசேக்கியா அண்ணனோட அப்பாவும் அம்மாவும் இந்த கேம்புக்காக இங்க வந்து My church people are praying for you. என்னோட சர்ச் மக்கள் கூட உங்களுக்காக ஜெபம் Why பண்ணிட்டு has God brought me here? எதுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கொண்டு Why வந்திருக்காரு? are we here in this place? நீங்க எதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கீங்க? God has a purpose. உங்களுக்கு கொண்டு ஒரு நோக்கம் இருக்குது Or ஆண்டவர். you want to be changed by the power of the Holy Spirit? இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை சேஞ்ச் பண்ணனும்னு நீங்க விரும்புறீங்களா? If you are really willing, உண்மையிலே உங்களுக்கு அந்த ஆசை if you are really thirsty, உண்மையிலே உங்களுக்கு அந்த தாகம் இருந்தது. Jesus said, ஆண்டவர் சொன்னாரு, he who is thirsty, யாரு தாகம் come unto me. அவன் எங்க இடத்துல வர Don't go anywhere. வேற இடத்துல எங்கேயும் போக Don't go to books. வேற எந்தெந்த புக்லாம் போக Don't go anywhere. மத்த இடத்துக்கு Come unto me. என்னிடத்துல வரட்டும். Come unto me. என்னிடத்துல வரட்டும். Drink of me. என்னிடத்துல இருந்து குடிக்கட்டும். Isaiah 12:3 says, ஐசாயா 12 drink from the wells of the springs of life. ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து springs of salvation, you just drink from that. அந்த ஊற்றில இருந்து நீங்க குடிங்க. A Samaritan woman met Jesus. அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து Jesus said, ஆண்டவர் சொல்றாரு, if you had asked of me, நீங்க I would have given you the living water. நான் உனக்கு ஜீவனுள்ள தண்ணியை கொடுத்திருப்பேன். Eternal water. Internal water and eternal water. உள்ளத்திலே என்றென்றைக்கும் ஓடுகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதியை நான் உனக்கு கொடுத்திருப்பேன். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளை கொடுத்திருப்பேன். என்னிடத்தில் கேட்டாயானால். Hallelujah. Hallelujah. Whatever you eat, நீங்க என்ன சாப்பிட்டாலும், whatever you enjoy, என்ன நீங்க என்ஜாய் பண்ணாலும், it is external. இதெல்லாம் வெளிப்புறமான, it is not permanent. அதெல்லாம் வந்து ஒரு நிரந்தரமான. But the Holy Ghost anointing, பட் ஆனா பரிசுத்த ஆவியினுடைய the rivers of the Holy Spirit, அந்த பரிசுத்த ஆவியினுடைய the fountains of the Holy Spirit, அந்த ஊற்று பரிசுத்த ஆவியினுடைய they are permanent, eternal. அது எப்பொழுதும் உங்களோட இடத்துல it springs up in you ever and ever. அது உங்ககிட்ட இருந்து ஊற்றா மாறி தண்ணி அதுல இருந்து it வரும். springs up in the morning, அது காலையிலயும் in the afternoon, மத்தியானத்திலயும், in the noonday, in the evening, at night, midnight, 24 hours. நடுராத்திரியில் 24 மணி நேரம். Hallelujah. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஊறிடும் வல்லமை, இயேசுவின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஊறிடும் வல்லமை, ஆவியின் வல்லமை. நான் உங்கள்கிட்ட ஒண்ணே ஒன்று தெளிவா கேட்டுக்கிறேன்.
One thing I want to ask you clearly. எத்தனையோ preachers வருவாங்க போவாங்க. There are so many people who can come here and நீங்க go. டைம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. You will fix the time and tell But them. நான் உங்ககிட்ட ஒண்ணே தாழ்மையோட கேட்கிறேன். But I request you one thing. If you want to be the Holy Ghost person, If you நீங்க ஒரு பரிசுத்தாவிய வல்லமை உங்களுக்குள்ள வரணும்னா, if you want the power of the Holy Spirit, just நீங்க ஆண்டவருக்கு டைமுக்கு கையில ஒப்பு கொடுத்துருங்க. you just need to give the time into the hand of God. Are you ready? Are you ready? I cannot finish my message because the 20 minutes is already over. அந்த 20 நிமிஷத்துல மெசேஜ் என்னால முடிக்க முடியல. I have just started. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். Hello. What can I do? We were ready by 7:15. 7:15 இருந்து நாங்க உட்கார்ந்திருந்தோம். நீங்க வருவீங்கன்னு. இயேசையா உம்மை நான் பார்க்கணும், சாப்பாடை கொஞ்சம் ஒதுக்கணும், தூக்கத்தை கூட விடணும், அந்த டிவியையும் விடணும், வாட்ஸ்அப் கொஞ்சம் ஆஃப், இயேசுவுக்கு எல்லாமே ஆனு. ஹல்லேலூயா. ஆமென். நான் இப்ப எப்படின்னா தடுமாறிட்டு இருக்கிறேன், என்னால என்ன பண்ணன்னு தெரியல. I'm struggling really, not knowing what to do. Lord, I just give everything into your hands. ஆண்டவரே உம்முடைய கரத்துல எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். Because I have to stop. நான் இந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்றதால You நான் continue, Holy Spirit. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க பண்ணுங்க அந்த இடத்துல. இன்னைக்கு போய் நைட்ல உட்கார்ந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாளைக்கு காலமே சீக்கிரமாவே எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணி அபிஷேகத்துல நிரம்புங்க. நான் இன்னைக்கு நினைச்சேன் அபிஷேகத்துக்குள்ள உங்களை நடத்தணும், அந்நிய பாஷைகள் நடத்தணும், அது இதுன்னு எல்லாம் பிளான் பண்ணா I was planning a lot of things for you guys, but unfortunately time has run out. But go this evening, go to your rooms, pray in tongues, pray in the spirit, and tomorrow எங்க morning நான் போனாலும், wherever you go, by the grace of God, wherever I go, people would say, Pastor, you take your own time. எனக்கு minimum 3 hours, minimum 3 hours I need. Pastor needs minimum 3 hours. Hello. Mahasul bihiyana. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோம், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எத்தீங்கும் எங்களை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எத்தீங்கும் எங்களை அணுகாது. ஆமென். How many of you are not speaking in tongues? எத்தனை பேர் இந்த இடத்துல பரிசுத்த அந்நிய பாஷை பேசாதவங்க எல்லாம் கை தூக்குங்க, வெட்கப்படாம தூக்குங்க. அந்நிய பாஷை நான் பேசல. How many of you cannot? I can't speak in tongues. If you are the person, just lift up your hands. Okay, உங்களை எல்லாம் அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும்னு நினைச்சேன். I was actually thinking of leading you in a time. நாளைக்கு நான் டெலிவரன்ஸ் பத்தி டீச் பண்ணணும்னு நினைச்சேன். Tomorrow I thought of dealing with deliverance. எல்லாம் நினைச்சேன். It's all about my thoughts. ஹலோ, அவர் நினைக்கிறது நடக்கட்டும். But whatever he wants, let it happen. இயேசையா உம்மை நான் பார்க்கணும். Tomorrow in the morning. நம்ம மத்தியில பாஸ்டர் தோமஸ் வந்திருக்காங்க லண்டன்ல இருந்து, அவங்க க்ளோஸ் பண்ணி இந்த பிரேயரை முடிப்பாங்க. We have Thomas among us. I request him to come forward. க்ளோசிங் பிரேயர் அவங்க பண்ணி முடிப்பாங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு டின்னர் இருக்குது, சாப்பிட்டுட்டு எல்லாரும். And after we have the prayer, we do have the dinner. So stay back and you can have the dinner. கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். Let's close our eyes and look to the Heavenly Lord. Father, we come to the throne of grace and submitting myself. Receive your glory. Thank you for
wonderful things you have done. Thank you ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை உண்டு பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த லண்டன் தேசத்தில் டெஸ்பரேட்டாக இருக்காங்களா ஆண்டவரே, அவர்கள் நீர் உடைய வார்த்தை மூலமாக ஆண்ட நிரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரோடே நீர் முகமாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே நீர் மனுஷன் முகத்தை தான் பார்க்குற இதயங்களை ஆராய்ந்தறிகிறவர் என்னென்ன உள்ளத்தோடு உடைந்து வந்தாலும் அவருடைய எல்லாத்தையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களுடைய தேவை எல்லாத்தையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வந்தவர் உள்ள ஃபுல்லாக 100% அவர்கள் ஆண்டவரை திருப்தியாக போக உதவி செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.